My dear lovable students, first let me start with a positive note. KS Academy, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். KS Academyல CA Intermediateல All India rank holders 8 பேர், All India 4th rank, 513 marks out of 600 marks. ஏதோ +2 மார்க் மாதிரி எடுத்திருக்கான் ஹரிஷ். 513 மார்க் எடுத்திருக்கான். 521 தான் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க். ஜஸ்ட் ஒரு 8 மார்க்ஸ் ஷார்ட். ஒரு 8 மார்க் இருந்ததுன்னா நம்மளும் ஆல் இண்டியா ஃபஸ்ட் ரேங்க்னு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பையன் வந்து 337 CA ஃபவுண்டேஷனில் எடுத்திருக்கான். இன்டர்மீடியேட்டில் வந்து 513 மார்க்ஸ் எடுத்து ஆல் இண்டியா 4th ரேங்க் வாங்கியிருக்கான். உன் வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஜோராக கையை தட்டு அந்த பையனுக்கு, ஓகேவா? ரைட். அந்த மாதிரி ஒரு சக்ஸஸை நம்ம இன்ஸ்பிரேஷனாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் ஒரு காலகட்டத்தில் பெரிய சக்ஸஸாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதை தவிர நிறைய பேர் நல்ல நார்மல் ஸ்டூடெண்ட்ஸே ஆல் இண்டியா ரேங்க் இந்த தடவை எடுத்திருக்காங்க. இதை நான் வந்து முன்னாடியே நான் என்ன இன்டர்மீடியேட் அந்த பேட்சுக்கு ரொம்ப தீவிரமாக கிளாஸ் எடுத்தேன். என்ன நம்ம இப்போ இந்த ஜெனரேஷனில் நான் உங்ககிட்ட நான் என்ன லேக்கிங்னு பார்க்குறேன் அப்படின்னா, தீவிர தன்மை ஒரு வேலை செய்யும்போது உனக்கு இல்லை. இப்போ வந்து இன்றைக்கி KS அகாடமி ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து நான் இவ்வளோ தூரம் அக்ராஸ் இந்தியாவிலேயே சரவணன் சாரா பயங்கரம் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறதுக்கு என்னோட தீவிர தன்மை தான் காரணம். CA மட்டும் காரணம் கிடையாது. புரியுறதா இல்லையா? அக்ராஸ் இந்தியாவில், டெல்லியில், மும்பையில் எல்லா இடத்துலையுமே இப்போ நான் பாப்புலராக இருக்கேன். இது எதனால் அப்படின்னு கேட்குறேன். நான் இப்போ பயங்கர CA என்ன மாதிரி அறிவு யாருக்கு இல்லை, என்ன மாதிரி அறிவு, என்னை விட பயங்கரமான அறிவே நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் தீவிரத்தன்மை இந்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. தட் இஸ் எனார்மஸ் இன்வால்மெண்ட் ஒரு விஷயத்தில் உனக்கு இல்லை. ஒரு சக்ஸஸ் வரணும் அப்படின்னா அதுக்கான தீவிரத்தன்மை இல்லை. தீவிரத்தன்மை இல்லாமல் எல்லாத்தையும் கேஷுவலாக பண்ணி சக்ஸஸ் பண்ணணும் இல்லை கண்ணா. விராட் கோலிக்கு அந்த தீவிரத்தன்மை தான் அவன் ரெக்கார்டை எப்படி அடிச்சிருக்கான். சச்சின் டெண்டுல்கர் எக்ஸ்ட்ராடினரி ரெக்கார்டு. அதை பீட் பண்ணுறது நான்லாம் நினச்சேன். நான் சச்சினோட கிரேட் ஃபேன். சச்சினோட ரெக்கார்டை யாராலையும் பீட் பண்ண முடியாதுன்னு நான் நினச்சேன் ஒரு காலகட்டத்தில். யாருடா அந்த மாதிரி 16 வயசில் வந்து பெரிய லெவலில் அடிக்கணும். ஆனால் இன்றைக்கி விராட் கோலி ரெக்கார்டை பீட் பண்ணுறான். மேபி சச்சின் டெண்டுல்கர் கிளாஸ் பிளேயராக இருக்கும், ஆனால் ரெக்கார்டை வந்து பீட் பண்ணி அடிக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து அவனோட அக்ரெஷன், அவனோட இன்வால்மெண்ட். வெறித்தனம் காமிக்கிறான். கரெக்டாக இல்லையா? பாகிஸ்தான் குரூஷியல் மேட்ச்சில் 100 அடித்து காமிக்கிறான். ஆனால் உன் குரூஷியல் மேட்ச்சில் நீ விட்டுட்டு நிற்கிற. அவன் குரூஷியல் மேட்ச்சில் அடிக்கிறான், நீ கையை தட்டுற. ஆனால் உன் குரூஷியல் மேட்ச்சில் நீ விட்டுட்டு நிற்கிறியே, அசிங்கமாக இருக்கு. நீ இதை வந்து உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு சரவணன் சார் இங்கே வரல. புரியுறதில்ல? அதை மட்டும் நினச்சிக்கோ. உன் ஆறுதல் சொல்கிறதுக்கு உங்கள் அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, உன் பக்கத்து வீட்டு பாட்டி இருக்கா, அத்தை இருக்கா, யார் வேணால் ஆறுதல் சொல்லலாம். நான் சல்யூஷன் கொடுக்க வந்திருக்கேன். Don't expect solace from a professional. You should expect only solutions from a professional. சரி, நான் இப்போ வந்து அந்த இது கொண்டு வரதுக்கு நான் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி? அதுக்கு சரவணன் சார், ஐயோ குழந்தை இதாக எடுத்தா இதெல்லாம் நீ அசிங்கப்படணும், உள்ளுக்குள்ளே வெக்கப்படணும். நீ ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு 4 எக்ஸாமு 40 மார்க் எடுத்தா பாஸு, 50 மார்க் அக்ரிகேட் எடுக்க நமக்கு துப்பு இல்லை. நம்ம எவ்வளோ அசிங்கமான பர்சன் அப்படின்னு நீ நினைக்கணும். ஃபஸ்ட் உன் மனசில் நீ வந்து அசிங்கமாக நீ நினைக்கலன்னா நீ இதை ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. இப்போ என்னை யாரோ ஒருத்தங்க இன்சல்ட் பண்ணுறாங்க, நான் பயங்கர அசிங்கமாக நினைப்பேன். ஒரு பேப்பர், நான் ஒரு கிளாஸை ஒரு பாயிண்ட்டை தப்பாக சொல்லி கொடுக்குறேன், ஏதோ ஒரு இடத்துல நான் தவறுறேன், நான் என்னை அசிங்கமாக நினைப்பேன். அப்படியே கண்ணிலேருந்து எனக்கு தண்ணி வரும். அது மாதிரி வந்திருக்கு. என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் கிளாஸில் நான் ஒரு தப்பை பண்ணிவிட்டு போர்டில் திருப்பி அதை ரெக்டிஃபை பண்ணி எடுத்துட்டேன் பசங்களுக்கு. ஆனால் ஃபேக்கல்ட்டி ரூமில் உட்காந்து போய் உள்ளே உட்காடுறேன், என் கண்ணில் தண்ணி வருது. கௌஷிக் வந்து என்கிட்ட கேட்குறேன், என்ன சார் அடறீங்கன்னு. இல்லைடா, ஆஸ் அ டீச்சர் நான் வந்து ஒரு போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தப்பு பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் தான் கரெக்ட் பண்ணி மாற்றிட்டீங்களே சார், அதனால் ஒன்றும் இல்லை சார், எங்களுக்கு புரிஞ்சிச்சு சார். இல்லைடா, இருந்தாலும் நான் தப்பு பண்ணக்கூடாது. அந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த பொசிஷனை கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. புரியுதா? ஒரு தப்பு வந்து கேஷுவலாக நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு ஃபெயிலியரை கேஷுவலாக எடுக்காது. இது அசிங்கமாக நினைக்கணுமானா அசிங்கமாக. ஒரு 40 மார்க் எடுக்க நமக்கு துப்பு இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய கேவலவாதி. அன்றைக்கி எங்கள் அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு சப்ஜெக்ட்லையும் நான் ஃபெயில் ஆகலை. கவர்மெண்ட் ஸ்கூல் மறைமலை அடிகள் மேல்நிலை பள்ளியில் தான் நான் படிச்சிருக்கேன். ஆனாலும் ஒரு சப்ஜெக்ட் CAல நான் CMAல ஒரு தடவை ஃபெயில் ஆகலை, பட் CAல ஒரு சப்ஜெக்ட் நான் ஃபெயில் ஆகலை. அவ்வளோ இது இருந்தது எனக்கு. அப்பா, எங்கள் அப்பா பணம் ₹1 தண்டமாயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருந்தேன். ஆனால் நீங்கள் தீவிரமே இல்லாமல் இருக்கீங்க, அறிவாக இருக்கீங்க. இந்த ஜெனரேஷன் மூளை இருக்குது, அனலிட்டிக்கல் எல்லாமே இருக்குது. ஆனால் உனக்கு தீவிரத்தன்மை இல்லை. யாரை எதை பேசினாலும் இவங்க எதுக்கு பேசுகிறாங்கன்னு ஜட்ஜ்மெண்டல் அப்படி இருக்குது. அடப்பாவி,
ஜட்ஜ்மெண்ட், உங்கள் அப்பாவை ஜட்ஜ் பண்ணுற, உங்கள் அம்மாவை ஜட்ஜ் பண்ணுற, உன் டீச்சரை ஜட்ஜ் பண்ணுற. நாங்கள்லாம் நீ வாழறத ரசிக்கிறவங்க, பொறாமப்படுறவங்க இல்லை. இப்போ நான் வந்து ரேங்க் எடுக்கல, நான் பாஸ் தான் பண்ணியிருக்கேன். சிஏல 513 மார்க் எடுத்திருக்கான். ஆல் இண்டியா திரும்பி பார்க்குது 4th ரேங்க் எங்கடான்னு. புரியுறதில்? என் ரேங்கை போடவே முடியாது யாருமே. எக்ஸ்க்ளூசிவாக கேஎஸில் படிச்சிருக்கான் அவன். ஃபவுண்டேஷனும் சரி, இன்டர்மீடியேட்டும் சரி. அவ்வளோ தீவிரமாக எடுக்கிறேன் நான். ஒரு கிளாஸையும் அவ்வளோ தீவிரத்தன்மை. இதான் ஃபஸ்ட்டு தடவை ஃபவுண்டேஷனை நான் ஃபுல்லுத்தி விக்னேஷ், சத்யா, சைத்தன்யா என் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் சூப்பராக தான் எடுப்பாங்க. நான் கொடுத்தேன். இல்லைன்னா நான் வந்து சரவணன் சார் வர்றது எதுக்காக? என் படிப்பு ஏன் சைத்தன்யா சொல்லிக் கொடுக்குறது அதே நாலேஜ் தான், சரவணன் சார் சொல்லிக் கொடுக்குறது அதே நாலேஜ். ஆனால் நான் உங்ககிட்ட கிளாஸ் எடுக்கும்போது உன் தீவிரத்தன்மையை ஏற்றிடும். உன் ஃபயர் இருக்கும். இப்போ ஃபயர் இல்லை உனக்கு. எதனா ஒரு தண்ட மைண்டில் நெகட்டிவிட்டி அப்படி வச்சுருக்கேன். ஒரு 40 மார்க் எடுக்க துப்பு இல்லை. நம்மளாம் பேசவே கூடாதுன்னா பேசவே கூடாது. நான் அந்த மாதிரி பர்சன். அசிங்கம் இல்லை. 4 பேப்பரில் 40 எடுக்கணும், அக்ரிகேட் 50 மார்க் எடுக்கணும். இது கூடவா நம்மளால முடியாது? பெஸ்ட்டு கிளாஸஸ் சொத்தை கிடையாது. இங்கே எடுத்த கேஎம் சாரோ, சத்யா சாரோ, விக்னேஷ் சாரோ, சைத்தன்யாவோ, ஓம்கர் சார், அமன் சார் யாரும் சொத்தை கிடையாது. அவங்க பெஸ்ட்டு டீச்சர்ஸ் அக்ராஸ் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். யார் சொத்தை? நீ சொத்தை. 200% நீ ஒரு சொத்தை. 300க்கு மேலே அவ்வளோ பேர் மார்க் எடுத்திருக்கான். அக்கௌண்டன்சி மார்க்கை பாரு. இன்டர்மீடியேட்டில் நான் ஒன்றும் ஃபவுண்டேஷன் மார்க்கை பார்க்கல. இன்டர்மீடியேட் மார்க் 97 100க்கு. +2 மார்க் மாதிரி எடுத்து தூக்கி போட்டிருக்கு அந்த பொண்ணு. +2 மார்க் மாதிரி 97 எடுத்து போட்டிருக்கு. 90 காஸ்டிங்கில் 90 ஊர்ஸரை கொடுத்து அந்த பொண்ணு படிச்சிருக்கு. 2 விஷயம் நான் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்க. 2 விஷயம். ஃபேக்கல்ட்டியோட சப்போர்ட். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட். உன்னோட எஃபர்ட், ஸ்டூடெண்ட்டோட எஃபர்ட், உன்னோட முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ என்ன நினைக்கிறேன்னா எல்லாத்தையும் ஃபேக்கல்ட்டி தலையில் போடணும். நாம் 30,000 கேஎஸ் அகாடமி கொடுத்துருக்கோமே, அவங்களே நம்மளை பாஸ் பண்ண வைக்கணும். நீ படிக்கணும். நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நல்ல நீ கொடுத்த 30,000 நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ஃபேக்கல்ட்டி, அவங்களுக்கு ஸ்டேக்கு எங்கள் அறிவுக்கு கிடையாது. நான் அதை செவரல் டைம் சொல்லியிருக்கேன். நீங்கள் எங்கள் அறிவுக்கு நீ பணமே கொடுக்கவே முடியாது. பாரு, என் அறிவில் எவ்வளோ பேர் சைத்தன்யா எடுக்கிறது நீ பார்க்கும்போது என்ன பார்க்குற உள்ளப்பா சரவணன் சார் ஸ்டைலில் இருக்கே. சத்யா எடுக்கும்போது விக்னேஷ், ஏன்னா நான் உள்ளே பூந்திருக்கேன். அவனுங்க உள்ள அக்கௌண்டன்சி நாலேஜ் உள்ளே பூந்திருக்கேன் நான். அப்போ அந்த லெவலுக்கு ஒரு இமிட்டேஷன் வருது அப்படின்னா அந்த லெவலுக்கு அவங்கக்குள்ளே நான் போயிருக்கேன். உனக்குள்ளே வரல. அதனால தான் சொல்லுவேன், என்ன சார் வித்தியாசம் இருக்குது? எல்லாரும் அக்கௌண்டன்சி தானே எடுக்கிறாங்க. என் உசுரை கலந்து கொடுப்பேன். எங்கள் அம்மா எப்படி எனக்கு சமைக்கும் போது எங்கள் அம்மா உசுரை கலந்து கொடுக்குறாளோ அதை கலந்து கொடுக்குறா. அது இன்டான்ஜிபிள்ன்றதுனால உனக்கு தெரியல. இப்பயும் பார், உங்களுக்காக அப்படி உட்காந்து ஒர்க் பண்ணுறேன். 29th ஜனவரியிலேருந்து 29 ஜனவரி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கெஃபே ப்ராஜெக்ட், சாப்பாடு கொடுக்கலாம் மக்களுக்கு. நம்ம தான் இவ்வளோ அறிவு கொடுத்துட்டோமே. இப்போ தான் ஷைலேந்தர் வந்துட்டான், வேணு வந்துட்டான், மணிகண்டன் வந்துட்டான், இவங்க வந்துட்டாங்க, சத்யா, சைத்தன்யா, விக்னேஷ்லாம் வந்துட்டாங்களே. நான் போய் இன்னொரு ப்ராஜெக்டில் இறங்குறேன். ஆனால் இவங்க செய்கிறது அவ்வளோ எனக்கு திருப்தியாக. திருப்பி நான் உள்ளே வந்துட்டேன். 29th ஜனவரியிலேருந்து வெறித்தனமாக உழைக்கிறேன் கேஎஸ் அகாடமிக்கு. வெறித்தனமாக, நார்மலாக இல்லை. என் மைண்ட் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்காக தான் திங்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் எல்லா டிசிஷன் மேக்கிங்லேருந்து எல்லாமே நான் தான். அவங்க 3 வருஷம் என்னோட இருந்து கற்றுக்கட்டும். என்னோட இன்டென்சிட்டி அவங்களுக்கு வரட்டும். அதுக்காக தான் பேரே பேட்சுக்கு சிஏ ஃபவுண்டேஷன் இன்டென்ஸ் பேட்ச். அந்த பேரை கன்சீவ் பண்ணது சரவணன் சார். ஏன்னா உனக்கு என்ன இல்லை இந்த ஜெனரேஷனில்? இன்டென்சிட்டி இல்லை, தீவிரம் இல்லை. நாட்டு எல்லாருக்கும் சொல்லுவேன், சில பேருக்கு தீவிரம் இருக்குது, நிறைய பேருக்கு இல்லை. இப்போ கூட நேற்று கூட ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன், டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த டைரக்டருக்கு, அந்த ஆக்டருக்கு தீவிரம் இருக்குது. ஒரு செகண்டு கூட ஒரு போர் அடிக்காமல் இன்றைக்கி ஜெனரேஷன் எவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிறான், எது இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் போகிறான். அதை உனக்கேற்ற மாதிரி சொல்லியிருக்கான். உனக்கேற்ற மாதிரி சொல்லியிருக்கான். அந்த அந்த ஆக்டருக்கோ டைரக்டருக்கோ அந்த தீவிரம் பார்க்குறேன் நான். அதனால தான் சக்ஸஸ். 100 கோடி அத்தனூண்டு வயசுலேயே அவனுக்கு 100 கோடி கலெக்ஷன்ஸ் ஆகுதுன்னா அதில் தீவிரம் காமிக்கிறான். அவன் ஒரு சீன்லேயும் ஒரு ஆக்ஷன்லேயும். நீ என்ன தீவிரம் காமிச்ச? யாரை குறை சொல்லலான்னு நினச்சிட்டு இருக்க? அதனால தான் உட்கார்ந்துட்டுருக்க. உனக்கு இங்கே சொலேஸ் கொடுக்க நான் வரல, சல்யூஷன் கொடுக்க வந்திருக்கேன். புரியுது? அதை ஃபஸ்ட்டு திங் தெரிஞ்சுக்கும். சரவணன் சார்கிட்ட கைண்ட் வேர்ட்ஸ் எதிர்பார்க்குறேன். இது நான் உன் லவ்வர் கிடையாது. என்கிட்ட கைண்ட் வேர்ட்ஸு இதாக இருக்குது, ஜென்டிலாக நான் நடக்குவேன்.
அதெல்லாம் சூப்பராக இருக்கிறவங்க கிட்ட தான் நான் ஜென்டலாக நடந்துப்பேன். அப்பா நீ ஒரு தெய்வம்டா, உன்னை ஜென்டலாக அழகாக ஹேண்டில் பண்ணுவேன். நீக்கு ஒரு கேவலமாக வேலை செய்கிற, கேவலமாக ஒரு எக்ஸாமுக்கு படித்து பாஸ் பண்ண துப்பு இல்லை, உங்ககிட்ட என்ன ஜென்டல்? அட்லீஸ்ட் ஒருத்தராவது என்ன மாதிரி உன் வாழ்க்கையில் அலோ பண்ணு, உன்னை இது மாதிரி பேசுறதுக்கான அலோ பண்ணு. அப்போ நீ பெரிய ஆளாக வருவ, ஒரு காலகட்டத்தில் சூப்பராக வருவ. இப்போ எனக்கு வந்து எல்எஸ்எஸ் சார் இருந்தார் தெரியுமா, எனக்கு ஒரு மென்டாரா. நீ கேஎஸ் அகாடமி வரத்துக்கு அப்படியே வரல, எனக்கும் ஒரு மென்டார் இருந்தால், ஒரு கைடன்ஸ் இருந்தது. பயங்கர என்னை ஒரு செகண்டு கூட அவர் பாராட்டினது இல்லை. நான் இருந்து 2010 அவரோட அசோசியேட் பண்ணேன். என்னை அவர் பாராட்டினது 2017 என் பர்த்டேக்கு போர்டில் எழுதினார். அது வரைக்கும் என் மேலே அவருக்கு பாஸாக இருக்குன்னு கூட அவர் காட்டினது கிடையாது. 7 வருஷம் ஆச்சு அவரோட ஹார்ட்டை நான் வின் பண்ணுறதுக்கு. பட் ஐ வாஸ் வெரி பேஷண்ட். இன்னைக்கு நீ கைண்ட் வேர்ட்ஸ் எதிர்பார்க்குற, இதை 40 மார்க் எடுக்க துப்பு இல்லை. ஒய் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் அதர்ஸ்? ஃபஸ்ட்டு திங். இருந்தாலும் வந்திருக்கணும் வெறித்தனமாக உழைக்கிறதுக்கு. புரியுறது? 24 மணி நேரம் திங்க் பண்ணுறேன். கேஎஸ் அகாடமி, லெக்சர் அகாடமி, எஜுகேஷனும் களத்தில் இறங்குடா. நான் கூட யோசிச்சு பார்த்தேன், இந்த ஜெனரேஷன் நமக்கு வேலைக்கு ஆகுமா, நம்ம வேணால் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கிடலாமான்னு நினச்சேன். ஆஹா, அதுதான் ரொம்ப நான் பண்ணுற தப்போன்னு எனக்கு தோன்றுறது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஜெனரேஷனுக்கு நான் கொடுத்து ஆகணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வேணால் கொஞ்சம் லைட்டாக மாறிக்கணும், கொஞ்சம் மாறி உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் கொடுத்துடணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ரிச் எக்ஸ்பீரியன்ஸை. இல்லைன்னா வடிகட்டின முட்டாளாக நீ வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நாளைக்கு படித்து கூட சம்பளம் உனக்கு அதிகமாக வராமல் ஏன் வரல எனக்கு? உன் படிப்பு சும்மா ஒரு விசிட்டிங் கார்டு, ஒரு என்ட்ரிக்கு. உன்னோட டேலண்ட், இண்டிவிஜுவல் டேலண்ட் மேட்டர்ஸ் அ லாட். அது வெறுமனே உன் புத்தகத்திலேருந்து கிடைக்காது, எங்களை மாதிரி பர்சன் கிட்டேருந்து கிடைக்கும் உனக்கு. நீங்கள் அப்படியே கீனாக வாட்ச் பண்ணணும். எப்படிரா இவர் ஒரு சக்ஸஸ், எப்படிரா இந்த டைரக்டர் ஒரு சக்ஸஸ், எப்படிரா அதை கீனாக வாட்ச் பண்ணணும். நாங்களாம் எந்த சிச்சுவேஷனையும் கேம் ஆடி ஜெயிச்சு காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். BMW பிக் மேட்ச் வின்னர், BMW MS தோனி BMW பிக் மேட்ச் வின்னர். அவன் களத்தில் இறங்கினான்னா 99% ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். பெங்களூரில் 2 நாள் கிளாஸ் எடுக்கிறேன் பசங்களுக்கு. இதான் ஃபஸ்ட்டு தடவை ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே கிளாஸ் எடுக்கிறேன். அவ்வளோ பேர் அட்டாச்சார், 70 பேர். என்னோட அப்பா சரவணன் சார். 2 நாள் கிளாஸ் எடுக்கிறேன் நான். ஏன்னா உசுரை கொடுக்குறேன் அந்த இடத்துல, என் லைஃப் எனர்ஜியை கொடுத்து அடிக்கிறேன். பாரு கர்நாடகாவில் நம்ம எவ்வளோ தூரம் பெரிய லெவலுக்கு வரோம் அப்படின்றத கண்கூடா பாருங்க. அக்ராஸ் இந்தியாவில் பாரு, தமிழ்நாடோட அக்ராஸ் இந்தியாவில் எவ்வளோ தூரம் பெரிய லெவலுக்கு கொண்டு வரேன்றதை பார். லிட்ரலாக இன்னொரு 5 வருஷத்தில் எவ்வளோ தூரம் பெரிய லெவலுக்கு கொண்டு வரேன். கேஎஸ் அகாடமியை பார், வெறித்தனம் காட்டுறேன். அதில் அந்த வெறித்தனம் உனக்கு இல்லை. ஃபெயில் ஆகிட்டு கூட உட்காந்து மொபைலை நோண்டுறிய நீ, எவ்வளோ பெரிய கேவலவாதி நீ. மொபைலை ஸ்க்ரோல் பண்ணுறியே, தண்டமாக ஒரு யூடியூபோ இதையோ அதையோ பார்க்குறியே. நான் சொல்கிறத அழகாக எல்லாருமே செய்யுங்க. புரியறதா இல்லையா? சக்ஸஸ், ரெஸ்பெக்ட் சக்ஸஸ். அப்துல் கலாம் சார் கிட்ட போய் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் ஒரு இதுன்னு நினச்சோம், ரொம்ப சாஃப்ட்டு நல்ல ஹியூமன் பீயிங்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ணுறீங்களே இந்தியாவில் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் அப்துல் கலாம் சார் கிட்ட. நீங்கள் ரொம்ப சாது, நீங்கள் ரொம்ப நீங்கள் ஒரு ராக்கெட் விடுறீங்க, இது விடுறீங்க, அதெல்லாம் ஓகே, பப்ளிக் பெனிஃபிட்டு. ஒரு நியூக்ளியர் வெப்பனை இந்தியாவில் டெஸ்ட் பண்ணுறாங்க உங்கள் பீரியடில், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு அப்துல் கலாம் சாரை கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் சார் சொல்கிற ரிப்ளை என்ன தெரியுமா? ஏன்னா ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் நீ பண்ணுற அப்படின்னா அதை வச்சு யாரையோ அழிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி, ஒரு அந்த அழிக்கிறதுக்கான ஒரு இதை ஒரு அப்துல் கலாம் மாதிரி ஒரு பர்சன் எப்படி ஆதரிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அப்துல் கலாம் சார் சொன்னது, அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை, ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட்ஸ் ஸ்ட்ரென்த். உலக நாடுகள் எங்களை மதிக்கணும், எங்களுக்கும் அந்த திறமை இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட்ஸ் ஸ்ட்ரென்த். ஒரு ஸ்ட்ரென்த்து இன்னொரு ஸ்ட்ரென்த்தை மதிக்கும், அது தெரிஞ்சுக்கும். உன்னை ஏன் மதிக்கலை அப்படின்னா நீ அது மாதிரி பயங்கரமான ஸ்ட்ரென்த் இல்லை. நீ ஒரு சூப்பர் டூப்பர்னா உன்னை எப்படி மதிக்காமல் இருக்கும் உலகம்? நீ சூப்பர் இல்லை அதனால் மதிக்கலடா. புரியுறதா இல்லையா? இப்போ 1000 பேர் இருக்கான், ஒரு 4 பேர் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு 10 பேர், மிச்சம் 990 பேர் ஒரு 2 நெகட்டிவ் கமெண்ட்டை கேஎஸ் அகாடமிலேருந்து பார்த்து நீ அட்ராக்ட் ஆகிற. நான் என் மொபைலில் வர பாசிட்டிவ் கமெண்ட்டை நான் உனக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னா நீ நினச்சிப்ப, அப்பா அவ்வளோ பேர் இப்படி அனுப்புகிறாங்களா? அவ்வளோ பேர் அனுப்புகிறாங்க. நான் அது மெசேஜ் பப்ளிக்கில் போடக்கூடாதுன்னு போடாமல் இருக்கேன். நீ ஒரு 2 நெகட்டிவ் கமெண்ட் அட்ராக்ட் ஆகுது. இன்றைக்கி ஒரு மீடியாவும் இதுவும் அவ்வளோ நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணுறீங்க. பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணு.
புரியுறதா இல்லையா? சூப்பர் டூப்பராக அவன் வாழ்க்கை இருக்கணும். லைஃபே ஒரே ஷார்ட் தான், அதில் அப்படியே சின்ன பின்னப்பட்டு வாழ வேண்டாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு எப்படி எதாவது சொல்லுவா, லைஃப் வந்து ரேஸா? இல்லை, லைஃப் கேம். லைஃப் ரேஸு கிடையாது, ஆனால் லைஃப் கேம். அந்த கேமை ஒருத்தன் தீவிரமாக, இப்போ நமக்கு ஃபைனல் ஆட போகிறோம், சொத்தையை ஆடினா நமக்கு எப்படி இருக்கும்? சண்டே அன்னைக்கு ஃபைனல். இப்போ பாரு, இந்தியா 3 பேட்சு செமிஃபைனல் ஜெயிச்சிருக்கான். நீ என்ன நினைக்கிற? ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். விராட் கோலி க்ரூஷியல் மேட்ச் பாகிஸ்தானில் ஆடிருக்கான், அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஆடி இருக்கான். நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், புரியுறதா இல்லையா? ஸ்ட்ரென்த், ரெஸ்பெக்ட், ஸ்ட்ரென்த். அப்துல் கலாம் சார் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணலை, எங்களுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குன்றதை உலகத்துக்கு காமிக்கணும். இல்லைனா அவன் நாளைக்கு என்னை மதிக்க மாட்டானே. உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு மதிப்பை எப்படி நீ சம்பாரிச்சு தருவ? உன் மார்க்கில் சம்பாரிச்சு தரலாம். அதனால தான் கேஎஸ்ஐ இன்ஸ்பயர் மீட்டிங்கில் உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு ஷால் போட்டு இதை போடுறது எதுக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னாலேயும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு மதிப்பு மரியாதையை கொண்டு வர முடியும்னு இந்த வயசில் பண்ண முடியும். அதை ஒன்றால் புரியுறதா இல்லையா? அதுக்கு தான் 50 லட்ச ரூபா ஒரு ஆஃப்டர்நூனுக்கு செலவழிக்கிறேன். 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட் என்னால் வாங்க முடியும். ஆனால் உங்களுக்காக 50 லட்சம் செய்யலைன்னா கூட எனக்கு வருமானம் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் வர மாட்டானா? இப்போ எல்லா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் யாருக்கு ரெஃபர் பண்ணுவான்? ஏன்னா அவன் படிச்சிருக்கான், சிபிடி இன்டர் ஃபைனல் இங்கே படித்து பாஸ் பண்ணியிருக்கான். இப்போ ஷைலேந்தர் சிஇஓ இருக்கான், அவள் தங்க பாஸ் பண்ணிட்டாலே, இப்போது இன்டர்மீடியேட்டை பாஸ் பண்ணியிருக்காளே, கோயம்புத்தூர் பிரான்ச்சில் படித்து. அவன் யார் ரெக்கமெண்ட் பண்ணுவான்? தெருவில் போய் ரெக்கமெண்ட் பண்ணுவான். ஏன்னா இங்கே படிச்சிருக்காம அவனுக்கு தெரியும் இதோட வேல்யூ ஆஃப் நாலேஜ். உனக்கு தெரியாது, அவனுக்கு வேல்யூ ஆஃப், ஏன்னா முடிச்சிருக்கான்ல அவன் சிஏவை, அவனுக்கு தெரியும். அப்பா நம்மளோட நாலேஜ் நம்ம ஒன்றும் பெரிய எஃபர்ட் போடலையே, சார் சொல்லி கொடுத்ததை வச்சு அப்படியே எழுதி பாஸ் பண்ணிட்டான். அவன் பிரில்லியன்ட். அவனோட சிஸ்டர் இப்போ பாஸ் பண்ணிட்டாங்க பாரு. அவங்களோட ரெஃபரன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம ஒரு செயலை நல்லா செஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் சூப்பராக சாப்பாடு கொடுத்தா கெஃபே சூப்பராக வரும். நான் சூப்பராக பாடம் எடுத்தேன்னா எனக்கு சூப்பராக இருக்கும். அதை பற்றி நீ கவலையே பட வேண்டாம். வீடியோவை ஆஃப் பண்ணுப்பா, கவிதா சேகர். வீடியோ ஆஃப் பண்ணு, வீடியோவை ஆஃப் பண்ணு, கவிதா சேகர். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்ன இல்லை உங்ககிட்ட அப்படின்னா தீவிரத்தன்மை. ஒரு நாள் படிக்கிறேன், இன்னொரு நாள் அப்படியே விடுறேன், படிக்காம கன்சிஸ்டன்சி இல்லை. டெய்லி படிக்கணும். நான் சிஏ பாஸ் பண்ணதுக்கு காரணம் என்னோட கன்சிஸ்டன்சி. நாங்கள் கூட உனக்கு கிளாஸை லீவே விடாமல் எதுக்கு கிளாஸை வைக்கிறோம்? அது என்னோட ஆர்டர். கிளாஸை லீவ் விடாத. ஏன்னா இவனுங்கெல்லாம் போய் ஒரு 2 நாள் லீவ் விட்டால் ரிலாக்ஸ் பண்ணுவானுங்க. படிச்சுன்னே இருக்கணும். நம்ம மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அப்படின்னு ஒரு ஒலிம்பிக் ஸ்விம்மிங் இதில் பயங்கரமானவன். அவன் 10 கோல்டு, ஒரு ஒலிம்பிக்லேயே 10 கோல்டு அடிக்கிறான். எப்படிடா அப்படின்னு கேட்குறானுங்க. எப்படிடா இதெல்லாம் பண்ணவே முடியாதேடா, ஒரே ஆளை எதை வச்சாலும் அடிக்கிறியடா, பட்டர்ஃப்ளைல அடிக்கிற, இதில் அடிக்கிற, எல்லாத்துலேயும் கோல்டு வாங்குறான் அவன். அவனை கேட்குறாங்க எப்படிடா நீ அது மாதிரி பண்ணுற? மைக்கேல் ஃபெல்ப்ஸோட ஆன்சர், ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்ஸில் நான் தோத்தேன். அவன் ஃபஸ்ட் ஒலிம்பிக்ஸில் தோற்றுருக்கான். அந்த தோத்த அடுத்த அந்த டேலேருந்து இந்த ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் ஒரு நாள் கூட கேப் விடாமல் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுதான் சக்ஸஸ் வந்து அப்படியே வராது, புரியுறதா இல்லையா? அதுக்கு பின்னாடி என்னார்மஸ் உழைப்பு இருக்கும். கேஎஸ் அகாடமி சக்ஸஸ் அப்படியே வந்துடுச்சு, என்னார்மஸ் உழைப்பு இருக்கு. அதனால தான் கிட்ட எவனும் நெருங்க முடியாது. நான் யாருன்றதை காட்டுவேன்னு சொல்கிறேன். நான் என்னை பெருமைக்காக சொல்ல, ஆனால் அவ்வளோ தூரம் 48 வயசாகுது எனக்கு. இன்றைக்கி வந்து எவ்வளோ வெறித்தனை நான் காமிக்கிறேன். 18 வயசு நீ சோம்பேறித்தனம் காமிக்கிற, உன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கலான்னு எனக்கு தோணுது. 18 வயசில் உங்கள் உடம்புல சோம்பேறித்தனம் இருக்குது. 48 வயசு 100 கோடிக்கு மேலே சம்பாரிச்சிருக்கேன், எனக்கு வெறித்தனம் இருக்குது. இப்போ அக்ராஸ் இந்தியா நம்ம கொண்டு போய் நம்ம யாருன்னு காமிக்கணும்டா. தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரை வாங்கி கொடுக்கணும்டா. நம்மளால் இவ்வளோ பேர் ஆடிட்டராக இருக்கான், இவ்வளோ பேர் காமிக்கணும்னு நினச்சி உழைக்கிறேன் நான். நீ என்ன நினைக்கிற? உங்கள் அப்பா அம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, இது அது ரீசன் சொல்லாத, கேவலம். நான்லாம் ஒன்றுமே எனக்கு புரியல. நான் ஃபவுண்டேஷன் படிக்கும்போது எனக்கு அக்கௌண்டன்சி கொஞ்சம் புரிஞ்சுது, லா புரியல, எக்கனாமிக்ஸ் புரியல, மேக்ஸு புரியல. இருந்தாலும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ண. ஒரு தடவை படிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. வீட்டில் அழுது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி படிக்கிறேன். இல்லை எப்படியாவது மண்டையில் போகணும், மெமரைஸ் பண்ணுறேன். எக்கனாமிக்ஸ் ஃபுல்லுத்தையும் சிஏ இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டரில் மெமரைஸ் பண்ணுறேன். இன்றைக்கி எவ்வளோ பேர் பண்ணுறீங்கடா? எனக்கு புரியல. ஆனால் எக்கனாமிக்ஸ் என்னோட அலைடு பேப்பர் தான், அது ஒன்றும் கோர் பேப்பர் கிடையாது. மேக்ஸ் என்னோட அலைடு பேப்பர் தான். எனக்கு எல்லாமே கான்செப்ட்ஸ்லாம் புரியணும்னு அவசியம் இல்லை. நான் மெமரைஸ் பண்ணி கடவுளை என்னை பாஸ் பண்ணிட்டோம். அக்கௌண்ட்ஸன்சியில் மட்டும் 68 மார்க், மிச்சம் எல்லாத்துலேயும் 40, 53, 212 பாஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஃபவுண்டேஷன் பாஸ்.
68 மார்க் என்னோட அக்கௌண்டன்சி மட்டும். 67 68 அதான் என்னோட அக்கௌண்டன்சி மார்க். அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்டர்மீடியட் அக்கௌண்டன்சி மார்க் 72. இன்டர்மீடியட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். இன்கம் டேக்ஸில் வெறும் 40 மார்க், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். ஏன்னா வெறித்தனம் இருந்தது. உனக்கு அந்த வெறித்தனம் இல்லை. அதை ஃபஸ்ட்டு திங் மாற்று. கன்சிஸ்டன்சி இஸ் த ஹால்மார்க் ஆஃப் கிரேட்னஸ். இன்னிலேருந்து டெய்லி நீ படிக்கிற, ஓகேவா? ரைட். உனக்கு என்ன சொல்யூஷன்? ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நான் சொல்கிறத அழகாக ஃபாலோ பண்ணு. உன்னோட சோஷியல் மீடியா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேரும் தான் உனக்கு எதிரி. அது நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் சோஷியல் மீடியா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு சொத்துன்னு நினைக்காத. உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ சிஏ முடிச்சப்புறம் சொத்து. சிஏ படிக்கும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் உன்னோட லயபிலிட்டி, உன்னோட அப்டக்கல். இப்போ என் க்ரோத்துக்கு தடங்கள் யாரு? ஏன்னா நான் எமோஷ்னலி கனெக்டட் டுவர்ட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த எமோஷன்ஸ் எப்பயுமே நம்மளை டிசீவ் பண்ணும். ஒரு எமோஷன் வந்து நம்மளை டிசீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அவன் சொல்கிறது அவனோட இது எல்லாத்தையும் உன் தலையில் போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நீ அடுத்தது நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன மார்ச் 7, என்ன தேதி இன்னைக்கு? மார்ச் 6. இன்னிலேருந்து மே 2, மே 15 ஐ திங்க் டேட்டு கூட கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 6, மே 6, அதுக்கப்புறம் ஒரு 9 நாள் இருக்குது. 69 நாள் இருக்குது ப்ளஸ் எக்ஸாமினேஷன் டேஸ். ஒரு 75 நாள் உன் ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பரை ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணு. அது ஃபஸ்ட்டு வேலையாக செய். அவன் தான் உன்னோட தரித்திரம். அதை நான் கிளியராக சொல்கிறேன். இந்த கேஎஸ் அகாடமி ஃபேக்கல்ட்டியோ நாங்கள்லாம் உனக்கு பிளஸ்ஸிங். உன் ஃப்ரெண்டு தான் தரித்திரம். இல்லை சார், அவன் நல்லா எவனாக இருந்தாலும் பிளாக் பண்ணு. ஏன்னா அவனோட நெகட்டிவிட்டி. ஏன்னா நான் பொழிச்சலூரில் இடத்துல இருந்தேன். அந்த ஃபோனுக்குன்னு எதுவுமே எனக்கு கிடையாது. எனக்கு யாருமே வந்து என் மைண்டில் நெகட்டிவிட்டியை பண்ணவே இல்லை. இதா இது கஷ்டம், இது நமக்கு டைம் இல்லை, இது இல்லை, அது இல்லை, எவனுமே சொல்லலை. நான் வாட்டுக்கு எனக்கு எதுவுமே புரியல. நான் எதையோ பச்சினே இருந்தேன், பச்சு பாஸ் பண்ணிட்டேன். நீ ஆனால் உன்னோட ஃப்ரெண்டு தரித்திரங்களை வச்சிருக்க கூட. ஃபஸ்ட்டு அவனை கிட்ட சேர்க்கக்கூடாதுன்னு கிட்ட சேர்க்கக்கூடாது. நீ கிளாஸுக்கு வந்தால் கூட நீ அவனோட ரொம்ப பேசாமல் இருக்கணும். இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு உனக்கு முடியுமா? அதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 1. சோஷியல் மீடியாவில் நீ அதுவும் வீடியோ பார்க்கல, நீ சரவணன் சாருக்கு லைக் போடலைன்னா சரவணன் ஒன்றும் ஆகாது. புரியுறதா இல்லையா? ரைட். நான் ஒரு லைஃப்பை இம்பேக்டை க்ரியேட் பண்ணேன்னா அந்த லைஃப் என் லைஃப்பை கேர் பண்ணிக்கும். ஒன்றுமே நான் வந்து உசுரை கொடுத்து உனக்கு எடுத்து உன்னை பாஸ் பண்ண வச்சேன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக என் மேலே நன்றியாகி என்கிட்ட நிறைய படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நான் என்கிட்ட யாரும் படிக்க வரல அப்படின்னா நான் நிறைய பேரோட லைஃப்பில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணல. அவ்வளோதான் அர்த்தம். சிம்பிள். என்கிட்ட நிறைய பேர் படிக்க வராங்கன்னா ஐ எம் கிரியேட்டிங் அன் இம்பேக்ட் இன் லாட் ஆஃப் பீப்புள். அவ்வளோதான். இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீ கொடுத்துருக்க பேசுறதுக்கு, ஐ ஹவ் டு கிரியேட் அன் இம்பேக்ட் இன் த லைஃப் ஆஃப் யூ. அது என் மனசில் இருக்கும். அப்போ அவனுக்கு கிளியராக கைடன்ஸ் கொடுறா எப்படி பாஸ் பண்ணுறதுன்றத என் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உனக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அவனை கைட்டி விடு. 2வது விஷயம், நீ வந்து ஆன்லைன் கிளாஸ் வாங்கி பாஸ் பண்ணுற, ஃபஸ்ட்டு அதை நிறுத்து. நீ ஆன்லைன் கிளாஸில் படித்து பாஸ் பண்ணுற லெவலுக்கு நீ பெரிய டேஷ் கிடையாது. ஆன்லைன் கிளாஸ் யாருக்கு? ஃபஸ்ட்டு திங் அதை தெரிஞ்சுக்கோ. யார் ரொம்ப க்ரீமாக இருக்கானோ அவனுக்கு தான் ஆன்லைன் கிளாஸ். உனக்கெல்லாம் ஃபோக்கஸே இல்லாத டேஷ். நீ ஒரு 10 நிமிஷம் ஒருத்தன் பேசுகிறத கவனிக்க கூட உனக்கு தெரியாதவனுக்கு ஆன்லைன் கிளாஸை அலோவே பண்ணாது. நாளைக்கு உன் பிள்ளைக்கும் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கான். இப்போ நான் கேஎஸ் அகாடமியில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், சக்ஸஸ் வந்துடும். ஈவன் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணல, சக்ஸஸ் வராது. அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டினியூஸாக அதுலேயே இருக்கணும். அதுலேயே இருக்கணும். ஒரு 3 ஹவர் சார் சொல்கிறதையே இருக்கணும். இப்போ என் எதிர்க்க உட்காந்து நீ கவனிக்கிற, இப்போ இங்கே ஃபேஸ் டு ஃபேஸ் கவனிக்கிறவங்களோட இன்டென்சிட்டியை விட வீட்டில் நீ உட்காந்து கவனிக்கிறதோட இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஏன் சார் கம்மியாக இருக்கும்? ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு இப்போ நான் பேசுறது என்னன்னு தெரியாமல் உன் பக்கத்தில் வந்து இந்தாடா சாப்பிட்ரு அப்படின்னு ஊட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீ டக்குன்னு டைவர்ட் ஆகிறதுக்கு நான் பேசுகிறத விட்டு எதையோ கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. திமிரு உடம்புல இருக்கலாம், கால் மேலே காலை தூக்கி மேலே வச்சுட்டு நீ என் பேச்சை கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதே இங்கே கிளாஸ் ரூமுக்கு வந்தேன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட்டு நீ எப்படி இருக்கணுமோ அதை உடம்புல கொண்டு வருவேன். திமிருத்தனம் இல்லாமல் உடம்புல கொண்டு வருவேன் நான் உனக்கு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்லைன் கிளாஸ் வந்து அவன் படிப்பு தான் அவன் வாழ்க்கை. நீ ஃபெயிலாக இருக்க, ஃபெயில் ஆனவன் ஆன்லைன் கிளாஸ் எடுத்து பாசப்பா. நீ காஞ்சிபுரத்தில் இருக்க, கல்கட்டாவில் இருந்தால் கூட உன் வாழ்க்கைக்காக வா. இல்லைன்னா நாளைக்கு ஒரு பணத்துக்காக ஓடணும். நீ புரியுறதா இல்லையா? ஒரு நைட்டு ட்ராவல் பண்ணி எங்கேயோ போய் கடன் வாங்கிறதுக்கு போய் நிற்கணும். அதுக்கு படிப்பு வாங்கிறதுக்கு வந்து நில்லுன்ற பரவாயில்ல. உனக்கோ ஒருத்தர் பிச்சை எடுக்கிறதுக்கு இங்கேருந்து ஓடுவேன். நாளைக்கு கன்னியாகுமரியில் ஒருத்தர் 10,000 ரூபா கடன் தரான், கன்னியாகுமரிக்கு வானா அங்கே ஓடுவேன்.
இங்கே நான் இவ்வளோ கோடியாக நாலேஜ் கொடுக்குறேன், இங்கே ஓடி வரத்துக்கு யோசிக்கிறேன். நீ எங்கள் வீட்டில் உட்காந்து நான் படிச்சுப்பேன் சௌரியத்துக்கா? நீ சூப்பர் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த 513 எடுத்திருக்கான்ல, அவன் எடுக்கலாம் ஆன்லைன், நீ எடுக்க முடியாது. பெரிய ஃபெயிலாக இருக்க, நீ எடுக்காது ஆன்லைன். இல்லை சார் எஃபெக்டிவாக இருக்குமா கிளாஸஸ்? கட்டாயமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த பேட்ச் பேரே இன்டென்ஸ் பேட்ச். எல்லா டீச்சரோடையும் பேசுகிறேன். அது பணத்துக்காகவோ இதுக்காகவோ அந்த பேட்சை நான் கொண்டு வரல. போன தடவை கூட இன்டர்மீடியேட்டுக்கு ஒரு இன்டென்ஸ் பேட்ச் எடுத்து அவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கான். நான் தான் சொல்கிறேன், ஃபாஸ்ட் ட்ராக் இஸ் அ ஃபார்மாலிட்டி, அது ட்ராப். ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸ்ன்னு எடுத்து இப்போ ஆல்ரெடி இருக்க உட கடகடன்னு ரிவைஸ் பண்ணி கொடுக்குது, அதெல்லாம் ட்ராப், மாட்டிக்காது அதில் போயிட்டு. ஏன் சார் அது மாதிரி பண்ணால் பாஸ் பண்ண முடியாதா? நீ அந்த மாதிரி ரிவிஷன் எடுத்து பாஸ் பண்ணுறவனாக இருந்தால் இந்த தடவையே பாஸ் பண்ணியிருக்கணும்டா. உனக்கு அறிவில்லை, அதனால தானே 200க்கு கம்மியாக எடுத்திருக்கேன். 400 மார்க்குக்கு அவன் ஒன்றும் 350 எடுத்தால் பாஸுன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா பரவாயில்ல, 400 மார்க்குக்கு 200 எடுத்தால் பாஸுன்னு சொல்லியிருக்கான். அந்த 200 எடுக்கவே துப்பில்லைன்னா உனக்கு அறிவில்லை. அப்போ அறிவில்லைன்னா நம்ம உட்காந்து செல்ஃபாக ஆன்லைனில் உனக்கு ஃபோக்கஸ் இருக்கான்னு தெரியலையே. யாரெல்லாம் அழகாக கவனிச்சுக்கோ, நான் கிளியராக கைட் பண்ணுறேன். யாரெல்லாம் 160 மார்க்ஸ் அண்ட் அபவ், சார் 400க்கு 40% மேலே வாங்கிட்டான் சார், 160, 170, 180, 190, 200, புரியுது? நான் ஓப்பனாக உனக்கு ஹானஸ்ட்டாக பேசுகிறேன், என்னை அலோ பண்ணு ஃப்ரம் மை ஹார்ட். நீ ஐயோ என்னடா நெகட்டிவாக பேசுகிற அப்படின்னு நினைக்காத. யாரெல்லாம் 160க்கு மேலே நீ மார்க் வாங்கியிருக்கியோ, புரியுறதா இல்லையோ, உன்னோட ப்ராபபிலிட்டி ஃபார் கிளியரிங் May 25 எக்ஸாம் இஸ் வெரி வெரி ஹை. தட் இஸ் நான் ஃபவுண்டேஷனுக்கு சொல்கிறேன். இந்த 4 சப்ஜெக்ட் 400 மார்க்குக்கு 160 மார்க் இல்லை ஒரு 150 கொஞ்சம் குஷன் கொடுக்கணும்னா 150 அண்ட் அபவ். என் மனசுலேருந்து வர்றது 160, உனக்காக தான் 150, உனக்காக வேண்டாம். 160 அண்ட் அபவ் எடுக்கிற அப்படின்னா கேரண்டீடாக நீ பாஸ் May 25 எக்ஸாமில், ப்ரொவைடட் இந்த இன்டென்ஸ் பேட்ச் நான் ஒன்று சொல்கிறேன்ல, அதை நீ அட்டன் பண்ணுற அப்படின்னா கேரண்டீடாக நான் உனக்கு சக்ஸஸ் கொடுக்குறேன். சார் மிச்ச பேருக்கு வரேன் நான் ஃபஸ்ட்டு. இவனுக்கு ஃபஸ்ட்டு யாரெல்லாம் 160 ஃபவுண்டேஷனுக்கு, இன்டர்மீடியேட்டுக்கு அப்புறம் வரேன். ஃபவுண்டேஷனுக்கு 160 மார்க் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் சார். நான் அப்போ May 25 எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணியே தீரணும் சார். எனக்கு என்ன சார் வழி? நீ எதுவுமே யோசிக்கவே வேண்டாம், நீ எதுவுமே யோசிக்காத. நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணி எதுவுமே யோசிக்காத. என் மேலே அவ்வளோ ட்ரூ பிலீஃப் இருக்குது அப்படின்னா அப்படியே அந்த இன்டென்ஸ் பேட்ச், அது ஒன்றும் பெரிய பணம்லாம் கிடையாது, ஏதோ ஒரு குட்டி பணம், சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அதை வாங்குறேன்னா அதனால் எனக்கு லாபமோ ஏதோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது எப்படின்னா, இந்த இன்டென்ஸ் பேட்ச் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 4 நாள் ஒரு டீச்சர் தீவிரமாக நான் உன்னோட ஒர்க் பண்ணுவேன். உனக்கு கான்செப்ட்ஸை ரீகலெக்ட் பண்ணி எந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை ரொம்ப தெளிவு பண்ணி உன்னை கிளாஸ் ரூமில் சம் போட வச்சு, ஒரு அட்மிஷன் சம்மை போட வச்சு டேலி பண்ணி, ஒரு ஃபைனல் அக்கௌண்ட் சம்மை போட வச்சு டேலி பண்ணி ஒரு தீவிரத்தன்மை காட்டுவேன் உனக்கு. இவங்க எல்லாருக்குமே இந்த கிளாஸை எப்படி எடுக்கணுன்ற ஸ்கிரிப்டை நான் தான் கொடுக்கப்பாரு. அவங்க ஸ்டைலில் எடுக்க போகிறது கிடையாது. அவங்க என்ன எடுக்கணுன்றத நான் ஃப்ரேம் பண்ணி தரேன். நாட் ஓன்லி தமிழ்நாடு, கர்நாடகா, ஹைதராபாத் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் ஃப்ரேம் பண்ணி தரேன் அவங்களுக்கு. புரியுறதா இல்லையா? அதனால தான் இந்த பேட்ச் சொல்கிறேன். 160க்கு மேலே நான் எடுத்துட்டேன் சார், நீ ஃபெயில் ஆக முடியாது. நீ கேரண்டீடாக இந்த இன்டென்ஸ் பேட்சை என்ரோல் பண்ணி ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் வா. ஈவன் ஆன்லைன் லைவ் போட்டிருக்கேன். இல்லை சார் எனக்கு நடக்க முடியும், ஏதோ ஒரு ரொம்ப இஷ்யூவாக இருந்தால், இல்லைன்னா நீ இங்கே ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் வந்து ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணி அழகாக சார் நான் ஊரில் இருக்க, பரவாயில்லவா, ஒன்றும் தப்பு கிடையாது. அவன் ஸ்ட்ரீட் வேண்டாம், இன்னும் ஹாஸ்டல் இருக்குது, இங்கே உட்காந்து அழகாக படி. 3 நாள் ஸ்டடி ஹால் தரேன் உனக்கு. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே 4 நாள் நாங்கள் தீவிரமாக ஃபேக்கல்ட்டி கிளாஸ் எடுக்க போகிறோம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மத்தியானம் வரைக்கும் நீ படிக்க போகிற செல்ஃபாக. அதனால தான் சொல்கிறேன், ஃபேக்கல்ட்டி சப்போர்ட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எஃபர்ட் will make you as a chartered accountant. எதனால சார் நீங்கள் 4 நாள் எங்களோட இருக்கோம்? ஏன்னா நான் 4 நாள் உன்னை 7 நாள் தனியாக விட்டேன்னா நீ படிக்கிறது இல்லை டீச்சர்லம்மா. 7 நாள் உனக்கு கன்சிஸ்டன்சி காமிக்க தெரியல டீச்சர்லம்மா. அதனால தான் நான் வரேன்றேன். 4 நாள் நான் உன்னோட இருக்கேன். என் முகத்தை 4 நாள் பார், டீச்சர் முகத்தை. சார் நீங்கள் ஓகே சார், மற்ற டீச்சர்லாம் அது மாதிரி இருப்பாங்க, அதனால தான் அவங்களோட பேசி உள்ள அலோவ் பண்ணுறேன். அவங்க எப்படி எடுக்கணும், அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கிஃப்ட் எல்லாமே நான் தரேன். உன்னை தீவிரமாக கண்காணிக்கிறதுக்கு நான் இருப்பேன். நான் வந்து உட்காந்து உன்னை கிளாஸை பார்க்கறது, இவங்க எப்படி எடுக்கிறாங்க, எல்லா மார்க் அனலைஸ் பண்ணுறது. ஏன்னா 29 ஜனவரி 2025லேருந்து களத்தில் இறங்கி இவனுங்க கண்ணில் கண்ணை நோண்டி எடுக்கிறேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான் அவங்கள. அவங்க அப்பா எங்கள் கழுத்தை நெரிக்கிறேன்னா கழுத்தை நெரிக்கிறேன், உன் கழுத்தையும் நெரிப்பேன். ஏன்னா அவுட்புட்டை வரத்துக்கு சரவணன்ஸ்கார் வந்து ஒரு ஸ்கல்ப்டர்.
ஒரு சிற்பி, நான் அடித்து சிலையை உருவாக்கி காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். எவ்வளோ பெரிய உருவாக்கியிருக்கேன். இன்றைக்கி என்கிட்ட இருந்தவங்களாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன். அதுக்கு காரணம் நான் பாராபட்சம் பார்க்க மாட்டேன். ஏன்னா டெவலப்பிங் கண்ட்ரியில் பிறந்திருக்கோம். நம்ம உழைப்பு தாண்டா நமக்கு மூலதனம். நான் உங்கள் அப்பா கோடி கோடியாக வச்சுருக்கார, நீ பென்ஸில் இல்லை ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறிய. மிடில் கிளாஸ், இட்ஸ் லோயர் மிடில் கிளாஸ். நமக்கு என்ன இருக்குது? படிப்பு ஒன்று தான் இருக்குது. அதை வெறித்தனம் காமிங்கன்னு சொல்கிறேன். 4 நாள் நான் உனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபேக்கல்ட்டி மெம்பரை போட்டு இங்கே தீவிரமாக நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். தீவிரமான எல்லா திருப்தியும் அதெல்லாம் இப்போ பார்ட்னர்ஷிப்பை எப்படி எடுக்கணும், அந்த ஒரு நாளில் உனக்கு தீவிரமாக உன்னை போட வச்சு செம்ம போட வச்சு அந்த கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்ணி காம்ப்ளிகேட்டட் ஏரியாஸை சொல்லி கொடுத்து நீ ஒரு சூப்பர்ன்றத இந்த கிளாஸ் ரூம்லேயே நான் பார்க்கணுமானா நான் பார்க்கணும். அப்போ தான் நாளைக்கு இன்டர் வரும்போதும் நீ ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இதில் ஏதோ ஒரு மாதிரி படித்து பாஸ் பண்ணிட்டு வந்து இன்டரில் ஏன் ஃபெயில் ஆகிறேன்னு தெரியாமல் உட்கார்ந்துட்டுருப்பேன். அதான் முட்டாள்தனம். அதுக்காக தான் நான் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஈவன் மேத்தமேட்டிக்ஸ் எந்த ஏரியா எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எது இம்பார்ட்டன்ட் எல்லாமே நான் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். நான் ஃபேக்கல்ட்டியை செலக்ட் பண்ணுறேன் இந்த இன்டென்ஸ் பேட்சுக்கு. இப்போ வேணும் கிடையாது, அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது. எந்த ஃபேக்கல்ட்டியை போடணும் அந்த பேட்சுக்கு, எப்படி எடுக்கணும் எல்லாமே ஸ்கிரிப்ட் எந்த. அதனால தான் அதுக்கு பேர் இன்டென்ஸ் பேட்ச். இப்போ நான் பேசுறது எப்படி இருக்கு? இன்டென்சிட்டி. when the source and object meets with intensity, transformation happens. உனக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன் இன்னொரு தடவை. இந்த மைக்கை இப்படி போட்டால் உடையாது. அதே இதை தூக்கி நல்லா கீழே ஸ்ட்ராங்காக அடித்தா உடஞ்சிரும். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உன்னை மாற்றுறதுக்கு நார்மலாக இருந்தால் முடியாது, இன்டென்சிட்டி தேவை. பயப்படாது. என்ன மாதிரி ஒரு பர்சன் வேணுமான்னா கட்டாயம் உன் வாழ்க்கைக்கு வேணும். நாங்களாம் ஏணி மாதிரி, எங்கள் பின்னாடி ஏறிக்கும். எவ்வளோ பேராக ஏறி போயிருக்கோம். ஆர்டினரி, பேச தெரியாது, இது பண்ண தெரியாது, கை நடுக்கும், அக்கௌண்ட்ஸ் என்னன்னு தெரியாது, சயின்ஸ் ஸ்டூடெண்ட், அவங்களாம் இன்றைக்கி ஆடிட்டர் ஆகி கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. அதை நான் பார்க்குறேன், நான் கண் கூட பார்க்குறேன். புரியுறதா இல்லையா? பரவாயில்ல, நீனும் அது மாதிரி ஏறி போய்க்கும். நாங்கள் அதனால் வருத்தப்பட போகிறது கிடையாது. ஸோ இந்த இன்டென்ஸ் பேட்சில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் 4 நாள் தான் கிளாஸு. மிச்சம் 2 நாள், ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி 2 நாள் தான் உன்னோட பெஸ்ட்டை நீ காமிப்ப. அது எப்படின்னா சண்டே வந்து எக்ஸாம்ஸ். ஏன்னா எக்ஸாம் எழுத தான் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வரும். ஸோ எவ்ரி சண்டே, இப்போ மார்ச் 9 ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வார சண்டேலேருந்து 6 சண்டே நீ எக்ஸாம் எழுதிண்டே இருக்கணும். அந்த எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம் எழுதி மெயின் எக்ஸாம் எழுதணும். அவ்வளோதான். இந்த 6 வாரம் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 நாள் கிளாஸ் நடக்கும், 2 நாள் லீவு. அந்த சண்டே எக்ஸாமோட கிளாஸை தான் இந்த 4 நாள் எடுப்பேன். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே நான் உனக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கேன்னா இந்த 4 நாளில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், கம்பெனி அக்கௌண்ட்ஸை நான் எடுத்து கொடுப்பேன். அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் அதை நான் போடுவேன். அதை போட்டு உனக்கும் செம்ம கொடுத்து ஒன்றையும் போட வைப்பேன். இங்கே புரியுறதா இல்லையா? போட வச்சு நீ போய் சண்டே அதை எக்ஸாம் எழுதினா உன்னால் எழுத முடிஞ்சா அப்போ தான் உனக்கு ரியலாக அப்பா எனக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எனக்கு நல்லா தெரியும், செம்மையும் கிளாஸ்லேயும் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 நாள் உனக்கு லீவ் விடுறல, நீ இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் அழகாக படிக்கலாம். டெய்லியே ஈவினிங்கும் படிக்கலாம். ஈவினிங் படிச்சுட்டு ஒரு ஃபுல் டே லீவ் இருக்குல்ல, அழகாக ஃப்ரைடே ஃபுல் டே லீவு, சாட்டர்டே ஃபுல் டே லீவு, சண்டே மத்தியானம் 4 பேப்பரையும் எழுதுகிறேன். அக்கௌண்டன்சி 1 hour எக்ஸாம், லா 1 hour எக்ஸாம், அதுக்கப்புறம் உனக்கு 30 minutes மேக்ஸ் எக்ஸாம், 30 minutes உனக்கு எக்கனாமிக்ஸ் எக்ஸாம். 3 hours. நான் இன்டர்மீடியேட்டுக்கு இதே கான்செப்ட் தான், சப்ஜெக்ட் மட்டும் மாறும். ஸோ இது மாதிரி 3 hours சண்டே ஆஃப்டர்நூன் உனக்கு எக்ஸாம் இருக்குது. இதுதான் ஐடியா. இது மாதிரி 6 வாரம், 6 வாரத்தில் 4 நாள் 6 hours to 8 hours கிளாஸ் உனக்கு பிளான் பண்ணியிருக்கேன். 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம். சார் 8 மணி நேரம் நாங்கள் படிக்கணும் நீ புரியுறதா இல்லையா? 2 hour நாங்கள் கேப் விட்டு 15 நிமிஷம் அந்த மாதிரி கேப் விட்டு கண்டினியூஸாக உனக்கு 8 hours அது மாதிரி கிளாஸ் வைக்க போகிறோம். வெறித்தனம் காமி. எல்லாத்துக்குமே இவங்களுக்கு எப்படி எடுக்கணுன்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் என்னோடது. நீ பயப்படவே வேண்டாம். டைம் வேஸ்ட் பண்ணுவாங்களா? சீட்டை கீழ்ச்சி ரோட்டுக்கு அனுப்புவேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது. நான் எக்ஸ்ட்ராடினரி அட்மினிஸ்ட்ரேட்டரானா அட்மினிஸ்ட்ரேட்டர். என்கிட்ட யாருன்னா ப்ளே பண்ணணும்னு நினச்சா நான் யாருன்றதை காட்டும். அது ஃபேக்கல்ட்டியாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எம்ப்ளாயியாக இருக்கட்டும், நான் யாருன்றதை 200% காமிப்பேன் அவனுக்கு. என்கிட்ட யாருமே விளையாடவே முடியாது. ஏன்னா இது பேரே நான் இன்டென்ஸ் பேட்ச்னு வச்சுருக்கேன். இந்த பேட்சில் எங்களால் ரிசல்ட்ஸை ஹையாக கொடுக்க முடியும். இதான் ஃபஸ்ட்டு தடவை நான் ஃபவுண்டேஷன் எடுக்கவே இல்லை உங்களுக்கு எதுவுமே. என்னோட பிஆர்எஸ் வீடியோ மேபி பார்த்துக்கலாம், கம்பெனி அக்கௌண்ட்ஸ் நான் வந்து எடுக்க போகிறேன். புரியுறது இல்லையா? நான் ஒரு 3 சாப்டர் எடுக்க போகிறேன். சத்யா, விக்னேஷ் அவங்களாம் ஒரு சாப்டர், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க நான் வந்து எடுக்கணும். நான் வந்து எடுக்கிறது உனக்கு சப்ஜெக்ட் நாலேஜ்க்காக இல்லை,
உன்னோட ஆட்டிடியூடை கல்டிவேட் பண்ணி உன்னோட ஆடிட்டர் ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். புரியுறதா இல்லையா? இப்போ ஏன் சார் 7 நாள் நாங்களே இண்டிவிஜுவலாக படித்த கீழ்ச்சனி அந்த மாதிரி இருந்த அப்படின்னா இந்நேரத்துக்கு ஃபெயில் ஆகிருக்க மாட்டேன். நீ இப்போ கூட ஃபெயில் ஆகணும்னு ஒரு 4 நாள் படிப்பேன், 5ஆவது நாள் நடுத்தருக்கு வருவேன். புரியுறதா இல்லையா? அவங்க அப்பா வேலைக்கு போனதுக்கப்புறம் நீ எத்தனை மொபைல் ஃபோனை போய் எங்கே எடுத்துன்னு போவேன்? இங்கே மொபைல் ஃபோனை 8 ஹவர் எடுத்துப்பார், உன் கையை வெட்டி தூக்கி போடுவானா தூக்கி போடும். புரியுறதா இல்லையா? இங்கே கிளாஸ் ரூமில் நீ மொபைல் ஃபோன் எடுக்கிற, அதனால தான் இது இன்டென்ஸ் பேட்ச். இதில் கண்காணிப்பு தீவிரமாக இருக்கும். நீ ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. நான் சொல்கிறது அப்படி நீ இதெல்லாம் கூட பண்ண வேண்டாம். நீ 160 மார்க் எடுத்திருக்க, இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு நீ கட்டாயம் இன்டர்மீடியேட்டுக்கு நீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீ கவலையே பட வேண்டாம், நீ பாஸ். அந்த 40 மார்க் 40 மார்க் இல்லை, நீ இன்னும் சூப்பர் மார்க்கே எடுப்பேன். 250. நான் அது ரொம்ப ஹையாக கமிட் பண்ண வேண்டான்றது. 100% நீ பாஸ். 160க்கு மேலே எடுத்துட்டேன். 160க்கு கம்மியாக நான் எடுத்திருக்கேன் சார், 200க்கு ஃபவுண்டேஷனில். நான் இந்த இன்டென்ஸ் பேட்சை எடுத்தேன்னா பாஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா? மே ஆர் மே நாட். அதையும் நான் கிளியராக சொல்கிறேன், மே ஆர் மே நாட். நீ பாஸ் பண்ணிவிடுவேன். 160க்கு மேலே எடுத்ததுன்னா பாஸ் கேரண்டீடாக நான் தரேன். யாரெல்லாம் 160க்கு பண்ணி எடுத்திருக்கீங்களோ நீ இன்டென்ஸ் பேட்சை ஜாயின் பண்ணால் நீ பயப்படவே வேண்டாம், நீ பாஸ். இல்லை சார் நான் தனியாக கூட 160 உட்காந்து நான் செல்ஃபாக படித்தா கூட பாஸ் பண்ணலாமே, மே ஆர் மே நாட். பட் இங்கே 100% கேரண்டி. அதான் நீ கூட 160 எடுத்து நான் தனியாக படித்தா பாஸ் பண்ணலாம். ஆனால் இது மாதிரி தீவிர பர்சனோட நீ இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதுவும் இல்லாமல் இந்த நாலேஜ் என்னோட எதுக்காக சார் நாங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணோம்? கிளாஸ் அட்டன் பண்ணுறது நாலேஜுக்கு மட்டும் இல்லை கண்ணா. ஒரு விஷயம் தெரியறது மட்டும் கிளாஸ் கிடையாது. ஒரு சரவணன் சார் அந்த கான்செப்டை எப்படி பார்க்குறார், த பர்செப்ஷன் ஆஃப் சரவணன் சார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் அக்கௌண்டிங் 28 வருஷம். உனக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த சப்ஜெக்டில்? எனக்கு 28 வருஷம். எத்தனை பேட்சுக்கு நான் இதை பார்த்துருப்பேன், எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், எத்தனை சிச்சுவேஷன்ஸை நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். அதை நீ உருவி எடுக்கிற. எதனால்? ஏஆர் ரஹ்மான் அத்தூண்டு வயசுலேயே அவ்வளோ பெரிய, ஏன்னா இளையராஜா கிட்ட இருந்திருக்கான், எம்எஸ்வி கிட்ட இருந்திருக்கான். ஏன்னா அங்கே போய் வாசிக்கும் போது அவனுக்கு தெரிஞ்சிடும் இளையராஜா எப்படி யோசிக்கிறார், எம்எஸ்வி எப்படி யோசிக்கிறார். பர்செப்ஷனை பிடிக்கணும். நீ ஒரு பெரிய டீச்சர்கிட்ட இருக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னா அவங்க எப்படி அந்த காரியத்தை அணுகிறாங்க, எப்படி இப்படி திங்க் பண்ணுறாரு, ஓகே இந்த ஆங்கிளில் டைமென்ஷனில் திங்க் பண்ணுறாரா, ஓகே அதை பிடிக்கணும். அதான் பர்செப்ஷன்னு சொல்லுவோம். நான் எப்படி பார்க்குற ஒரு கான்செப்ட் அதை பிடிக்கலாம். நீ அதை வச்சு நீ கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் ஃப்யூச்சரில். நீ நினச்சிட்டு இருக்க புக்கில் இருக்குதா, புக்கில் அவன் எப்படி பர்செப்ஷனை சொல்லுவான், சும்மா லாஜிக்கை சொல்லிட்டு விடுவான். இதை என்னென்ன டைமென்ஷனில் பார்க்கலாம். எவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டாக ஒரு புக் பேசுமா, நான் பேசுவேன்ல, டே இதாண்டா கான்செப்ட்னு பேசுகிறேன்ல, அது இன்னும் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். உனக்கு கண்டினியூஸ் ஃபோக்கஸ். ஒரு கிளாஸில் உட்கார்ந்துருக்கும் போது நீ கண்டினியூஸாக கவனிக்கிற எபிலிட்டி இருக்குது, ஃபோக்கஸ் இருக்குது. இல்லைன்னா இங்கே கண்ணு போதே. இப்போ என் கிளாஸில் கண்ணை இங்கங்கே விட்டுப்பாரு, கண்ணை நோண்டி எடுப்பேன், நான் நோண்டி எடுப்பேன். அந்த லெவலுக்கு தீவிரம் இருக்குது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு இன்டர்மீடியேட் கிளாஸ் வந்து உட்காந்து பாரு எப்படி எடுக்கிறேன் கிளாஸ் அப்படின்றத. ஒருத்தன் கூட இங்கே அங்கே நகர முடியாத லெவலுக்கு எடுக்கிறேன் நான் கிளாஸ். இது ஃபஸ்ட்டு திங். 160க்கு கம்மியாக மார்க் எடுத்திருக்க, நீ மேலே எழுதி பாஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா? ரொம்ப கம்மி தான். ஓகேவா? டு பி வெரி ஹானஸ்ட், ப்ராபபிலிட்டி இல்லை நீ ஃபெயில் ஆகிடுவா அப்படி நான் சொல்ல. ப்ராபபிலிட்டி இஸ் வெரி லெஸ். ஏன்னா எதுவுமே எந்த கோலுமே ஆம்பிஷியஸ் கிடையாது. ஆம்பிஷியஸ் இது வந்து ரொம்ப பெரிய கோல், எந்த கோலுமே அது மாதிரி கிடையாது. பட் ஆம்பிஷியஸ் டைம் ஃப்ரேம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1000 கோடி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆம்பிஷன் 100 கோடி வச்சுருக்கேன், 1000 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அது மாதிரிலாம் எனக்கு இல்லை. 1000 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து அந்த கோல் வந்து சரவணன் சாரால முடியாது, அப்படி கிடையாது. இப்போ நான் அந்த 1000 கோடியை நான் வந்து இன்னொரு 1 மாதத்தில் சம்பாரிச்சிடுவேன், அதுதான் தப்பு. ஆம்பிஷியஸ் டைம் ஃப்ரேம்ஸ் அதுதான் கூடாது. ஆம்பிஷியஸ் கோல்ஸ் வச்சுக்கலாம், அதுக்குன்னு டைம் ஃப்ரேம் கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? இவ்வளோன்றது டைம் ஃப்ரேம். நீ ஆல்ரெடி 160 கம்மியாக எடுத்திருக்க அப்படின்னா நீ ரொம்ப நார்மல் பர்சனாலிட்டி. நீ 200 டச் பண்ணுறதுக்கு நீ வேறு எதனா செய்யணும். இன்டென்ஸை விட பயங்கரமாக எதனா ஒன்று செய்யறதுக்கான வேலையை நீ பண்ணணுமானா பண்ணணும். ஓகேவா? இந்த இன்டென்ஸ் பேட்ச் கட்டாயம் 160க்கு கேரண்டி பண்ணும். 160க்கு கம்மியாக நீ எடுக்கிற அப்படின்னா எனக்கு கேரண்டீடு உனக்கு அதை என்னால் கமிட் பண்ண முடியாது. நான் உனக்கு படத்துக்காக இல்லை நீனும் பாஸ் பண்ண, அதை என்னால் கம்மி. 160க்கு மேலே நீ ஜாயின் பண்ணு, யோசிக்காது. இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே நீ ஜாயின் பண்ணு. நீ யாரை பற்றி உங்கள் அப்பா சொல்கிற, அம்மா சொல்கிற, யாரை பற்றி கேட்காத. நீ கேரண்டீடாக பாஸ். அதுக்கு சரவணன் சார் வாயிலேருந்து வருது. புரியுறதா இல்லையா? நான் ஏதோ எனக்காக நான் பேசுனதே கிடையாது, உனக்காக பேசுகிறேன். கேரண்டீடா. நீ வேறு எதுவுமே யோசிக்க வேண்டாம். இந்த வீடியோ பார்க்கலாமா, அவங்களத பார்க்கலாமா, நீலாம் வீடியோலாம் பார்க்காது. நீ வா,
நான் பார்க்குறேன் உன்னை ஃபஸ்ட், புரியுறதா? நீ எப்படி நான் சொல்கிறேன் கிளாஸில் வந்து நீ சூப்பர்ரா, நீ சுமார் மூஞ்சிடா, நீ இதை பண்ணுடா, அதை நான் பர்சனலாக பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் பர்சனலாக உனக்கு செம்ம கொடுத்து உன்னை உட்காந்து பக்கத்தில் உட்காந்து உனக்கு என்ன இஷ்யூ இருக்குது அதை நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சி உனக்கு சொல்யூஷன் கொடுப்போம். ஏன்னா நீ 160 வரைக்கும் உன் எஃபர்ட்டை போட்ட, ஒரு 40 மார்க்கை எங்களால் வாங்க வைக்க முடியுமான்னா 4 சப்ஜெக்டில் வாங்க வைக்க முடியும். பர்செப்ஷன் என்ஹான்ஸ் பண்ணி உன்னை இன்டர்மீடியேட்டையும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்டென்ஸ் பேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று சார் 160 கம்மியாக இருக்குது, 160க்கு கம்மியாக உங்கள் குழந்தை எடுத்திருக்கான்னா உடனே இந்த கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணணும், வேண்டாம். அவனோட தீர்மானத்துக்கு விட்டுருங்க. டேய் 120 கம்மியாக எடுத்திருக்கியே, உனக்கு ஓகேவாடா, நீ பண்ணணும்னு நினைக்கிறியா இல்லை வேறு எதுவும் பண்ணுறியா, அதை கேளுங்க அவங்ககிட்ட. ஏன்டா 400 மார்க்குக்கு 40% கூட உன்னால் எடுக்க முடியலையேடா, நீ ஸ்டில் இந்த 120 தானே எடுத்திருக்க, 30% ஸ்டில் இந்த கோர்ஸை நீ பண்ணணும்னு நினைக்கிறியா விடணும்னு நினைக்கிறியா? பார், நான் ஒரு CA கோச்சிங் சென்டரை வச்சுட்டு நான் எப்படி பேசுகிறேன்றதை பார், அப்போவே என் மனசை நீ புரிஞ்சுக்கலாம். புரியுறதா இல்லையா? சரவணன் சார் பணத்துக்காகவோ இதுக்காக அந்த மாதிரி பர்சன் நான் கிடையாது. புரியுறதா? என்ன இன்ட்ரெஸ்ட் இன்கமே அவ்வளோ வருது எனக்கு. நான் இது மாதிரி வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண அவசியம் கிடையாது. நான் மனசார ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதை நான் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உனக்கு ரெண்டாவது என்னென்னா 120க்கு கம்மியாக நான் மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ், அதனால தான் இந்த மீட்டிங்க்கு பேரண்ட்ஸ் வாங்க, நான் பேசும்போது பேரண்ட்ஸ் வாங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் குழந்தைகிட்ட மெதுவாக கேளுங்க. இப்போ நான் பேசுகிற மாதிரி அவங்ககிட்ட பேசாதீங்க. நான் டீச்சர், நான் ஒரு அரகன்ஸ், நீங்கள் கூடவே இருக்கீங்க, நீங்கள் எதுவும் அரகன்ஸ் காமிக்காதீங்க. ஏன்னா டெய்லி அந்த மூஞ்சை வேற நம்ம பார்க்கணும். நான் டீச்சர், ஒரு நாள் ஆக்ரோஷத்தை காமிச்சிட்டு போயிடலாம். அதனால தான் மாதா பிதா குரு, ஒரு அம்மா அப்பா சொல்ல முடியாத சில விஷயத்த ஒரு டீச்சர் வாயிலேருந்து வந்தால் கேட்பாங்களான்னா மக்கள் கேட்பாங்க. ஸோ அதனால தான் எங்களை படைச்சு அமைச்சிருக்கேன். அதனால தான் உங்கள் அப்பா அம்மா ஸ்தானத்தில் எங்களை கூட வச்சு பார்க்குறேன். உங்கள் அப்பா அம்மா மாதிரி யாருமே வர முடியாது, என்னை கூட நிற்க வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட கல்ச்சரில், அப்படின்னா அந்த லெவலுக்கு வி கேன் கிரியேட் அன் இம்பாக்ட். எப்படி உங்கள் அம்மா அப்பா பண்ண முடியுமோ அது மாதிரி எங்களால் பண்ண முடியும். ஸோ உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கீங்கன்னா அவனை போய் மிரட்டி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாதீங்க, அதை என்கிட்ட விட்டுருங்க. அது எங்களோட வேலை, நாங்கள் பார்த்துக்குறோம், டீச்சர்ஸோட வேலை அது. ஸோ நீங்கள் போயிட்டு அவங்ககிட்ட பொறுமையாக கேளுங்க, என்னடா செல்லம் உன்னால் படிக்க முடியும்னு நினைக்கிறியா இல்லை இந்த கோர்ஸை விட்டுடலான்னு நினைக்கிறியா? 160 மார்க்குக்கு கம்மியாக வாங்கியிருக்கேடா, ஏதோ ஒரு மார்ஜின் ஒரு 10 மார்க்கு கம்மியாக இருக்குன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இவ்வளோ கம்மியாக இருக்கேன்னு கேளுங்க அவங்ககிட்ட. இல்லைப்பா நான் செய்கிறேன், நான் எப்படி வெறித்தனமாக பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல, இன்டென்ஸ் பேட்சில் போடுங்க. நான் அந்த பையனுக்கு அந்த 160 கம்மியாக வந்தவனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஆடடாக என்னோட ஃபுல் கிளாஸஸை ஃப்ரீயாக தரேன். அவன் இங்கே இன்டென்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணான் அப்படின்னா ஓம்கர் சாரோட எக்கனாமிக்ஸ் கிளாஸ் அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்து அவனுக்கு டெய்லி 4 hours இங்கே கிளாஸ் ஒரு 6 hours எடுத்து 4 hours இங்கேயே உட்கார வச்சு ஓம்கர் சாரோட கிளாஸை போட்டு வீடியோவில், ஏன்னா 6 hours மேலே எங்களால் கத்த முடியாது, எல்லா சாப்டரையும் இந்த இன்டென்ஸ் பேட்சில் 6 வாரத்தில் முடிக்க முடியாது, இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை மட்டும்தான் எடுக்க முடியும். அந்த 160க்கு மேலே வாங்கினவனுக்கு கேரண்டீடாக இன்டென்ஸ் பேட்ச் சக்ஸஸை கொடுத்துரும். 160 கம்மியாக வாங்கினவனுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட், அவனை நான் அனுப்பாமல் இங்கே 6 hours ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸும் இருக்கட்டும், அது ஃபோக்கஸை டெவலப் பண்ணும். இன்னொரு 4 hours அவனை உட்கார வச்சு 2 சாப்டர் இம்பார்ட்டண்ட்டாக இந்த வீடியோவை போட்டு கிளாஸ் ரூம்லேயே ஒரு சூப்பர்வைசரை வச்சு அவனை பார்க்க வச்சு நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போட்டு பார்க்குறேன். கட்டாயமாக அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அவன் 120 கம்மியாக வாங்கியிருக்கானா அவனுக்கு ஃபோக்கஸ் கம்மியாக இருக்குது, ரைட்டிங் ஸ்கில் கம்மியாக இருக்குது, கான்செப்ஷுவல் கிளாரிட்டியும் கம்மியாக இருக்குது. எல்லாமே கம்மியாக இருக்கிறவன் மட்டும்தான் அந்த மாதிரி மார்க் வாங்க முடியும். ஒரு 160க்கு மேலே இருக்கிறவனுக்கு ஏதோ ஒரு ப்ளஸ் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு கிளாரிட்டி இருக்குது, இல்லை ஒன்று இருக்குது ஒன்று இல்லை, ரைட்டிங் ஸ்கில்ஸ் இல்லை, அது அந்த ஷார்ட் டைமில் இந்த டைம் ஃப்ரேமில் சின்ன ரெக்டிஃபிகேஷன் பாசிபிள், பெரிய ரெக்டிஃபிகேஷன் நாட் பாசிபிள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மார்ச்சில் இருக்கோம், மார்ச் 6ஆம் தேதி 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ ஆரம்பிக்கிறான். ஸோ அதில் ஒரு 21 நாள் இருக்குது, ஏப்ரலில் ஒரு 30 நாள் இருக்குது, மேல ஒரு 10 நாள் இருக்குது. ஸோ இருக்கிறது ஷார்ட் டைம். இவனும் வந்து ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எதுவுமே படிச்சிருக்க மாட்டான், சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பான். இவன் இப்போ தான் வந்து ரிசல்ட் வந்தோடனே நான் படிக்கிறேன்னு சொல்கிறவன். ஸோ அதனால் இவனுக்கு 160க்கு கம்மியாக எடுத்தவனுக்கு நான் அடிஷ்னல் எஃபர்ட் போடுறேன், நான் எவ்வளோ முடியுமோ போட்டு அவனை பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். 100% அவனை மே மாதத்துக்கு என்னோட ஜென்யூன் எஃபர்ட்டை நான் போடுறேன். ஓகேவா? இது என்னால் கேரண்டி பண்ண முடியும். பாஸ் எனக்கு தெரியல, அவன் போவர் த பீரியட் சூப்பராக ப்ராக்ரஸ் பண்ணுறான்னா பேரண்ட்டை கூப்பிட்டு நானே சொல்லுவேன், இவன் பாஸ் பண்ணுறான், நீங்கள் கவலைப்படாதீங்க, மேபி இந்த அட்டெம்ப்ட் ஏதோ மிஸ்டேக்னால பண்ணியிருக்கான், மேபி மெடிக்கல் இஷ்யூனால இருக்கலாம், இதனால் இருக்கலாம், அதனால் இருக்கலாம், பாஸ் பண்ணிவிடுவான்னா நானே நடுவில் கூப்பிட்டு உங்களை இது பண்ணுறேன். நானே எடுக்கிறதுனால கிளாஸு, என் கிளாஸ் என்னைக்கு இருக்கோ பேரண்ட்ஸ் கூட என்னை வந்து நேராக பார்க்கலாம், எப்படி
எப்படி என் குழந்தை படிக்கிறான்னு சொல்லுங்கள். நானே உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி உங்கள் குழந்தை படிக்கிறான், அவனுக்கு அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன மார்க் வாங்கியிருக்கான், அவன் பேப்பர் எடுத்துகிட்டு என்கிட்ட வாங்க, நானும் கொஞ்சம் அந்த எஃபர்ட்டை போடுறேன், நீங்களும் கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் எஃபர்ட் உங்களுக்கு டைம் இருந்தால் போடுங்க. இருந்தாலும் நான் எப்பயுமே பேரண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ண விருப்ப மாட்டேன். இங்கே வாங்க அங்கே வாங்கினேன். ஏன்னா இது ஒரு CA கோர்ஸ், ஒரு குழந்தையே படித்து பாஸ் பண்ணணும். அதுக்கு தான் நீங்கள் இங்கே அனுப்புகிறீங்க. எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை நாங்கள் போடுறோம். அவனே படித்து அவனே இன்ட்ரெஸ்டடாக பாஸ் பண்ணணுமானா பாஸ் பண்ணணும். பேரண்ட்டை நான் கம்பல்ஷனுக்காக நான் கூப்பிடல. உங்களுக்கு ஏதோ என்னை பார்க்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா தனியாக அப்பாயின்மெண்ட்லாம் வாங்க வேண்டாம். என் கிளாஸ் என்னைக்குன்னு பார்த்துட்டு என் கிளாஸ் முடியும் போது வந்து என்னை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா நான் சொல்லிவிடுவேன் இவன் ப்ராக்ரஸ் தட் இஸ் 160 கம்மியாக 160 அண்ட் அபோவ் அவன் வாங்கியிருக்கானா நீங்கள் வரவே வேண்டாம். நீங்கள் எனக்கு சாக்லேட் எடுத்துன்னு வந்து கொடுத்தா போதும். அவன் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவன் பாஸ் பண்ணிட்டான் அப்படி ஏன்னா நான் மானிட்டர் பண்ணுவேன். 160 அண்ட் அபோவுக்கு நான் இது மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறதுனால 100% அவனை மானிட்டர் பண்ணி ஒரு டெஸ்ட்டுக்கும் அவனை கூப்பிட்டு பேசி அழகாக நான் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன் 6 வாரம் நான் எப்படி தீவிரமாக வேலை செய்கிறேன்னு பாரு ஒரு சக்ஸஸ்க்கு. நீ அந்த மாதிரி செஞ்சேன்னா நீ எப்படா ஃபெயில் ஆவேன்? நான் இப்போ செய்கிறேன்னு சொல்கிறேன் தெரியுமா, அந்த வேலையை நான் செய்கிறேன், நான் எப்படி ஃபெயில் ஆவேன்? 100% நான் ஃபெயில் ஆக மாட்டேன் என் பிஸ்னஸில். ஏன்னா நான் அந்த தீவிரத்தை காட்டுறேன். நீ அதே மாதிரி உன் படிப்பில் தீவிரத்தை காட்டினா நீ ஃபெயில் ஆக மாட்டேன்னா ஃபெயில் ஆக மாட்டேன். அந்த இன்டென்சிட்டி லேக்கிங்காக இருக்குது. ஒரு நாள் படிக்கிற ஒரு நாள் படிக்கலை, வெறித்தனம் இல்லை. அந்த வெறித்தனத்தை கொண்டு வா உடம்புல, புரியறதா இல்லையா? அப்படி இல்லைன்னா என் கிளாஸ்க்கு வா, நான் யாருன்றதை காட்டுறேன் உனக்கு அந்த வெறித்தனம் வர வைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபெயில் ஆகிட்டு வரவன் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பான். இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வரவன் தான் திமுறாக இருப்பான். ஏன்னா வாழ்க்கையில் அடிப்படலை. இன்றைக்கி எல்லாம் அடைஞ்சிருக்கா இருப்பார். CA Institute. When you don't change in the comfort of life, life will give a psychological slap, the pain of which will be too much to bear அப்படின்னு சொல்லும். நீ திமரில் ஆடி இருந்தாலும் அடித்து படுக்க வச்சிருக்கா பாரு, இந்த டைமில் வா, இந்த டைமில் தான் உனக்கு நான் சொல்கிறதெல்லாம் மண்டையில் சூப்பராக ஏறும். ஏன்னா ஒருத்தன் இந்த வண்டியை ஓட்டும் போது எக்குத்தப்பாக ஓட்டுவான், அப்போல்லாம் அப்படியே ஸ்டைலாக அப்படி விடுவான். ஒரு தடவை வாரினா அடுத்த தடவை ஒழுங்காக ஓட்டுவான். அதனால தான் கடவுள் கொடுத்துருக்கா உனக்கு, புரியறதில்ல? உனக்கு ஒரு அறை கொடுத்துருக்க, இதே பாசிட்டிவாக எடுத்துக்கோ. எஸ் ஐ டிசர்வ் இட். ஏன்னா நான் என்னெல்லாம் பண்ணேன்னு யோசிச்சுப்பார். நீ கண்ணை மூடி, நீ தான் டைம் டு இன்ட்ராஸ்பெக்ட். நீ என்னெல்லாம் பண்ண? ஆமாம்ல, நம்ம இந்த அசிங்கம்லாம் பண்ணோம்ல, நம்ம உட்காந்து கிளாஸ் முடிஞ்சோம், நம்ம என்ன பண்ணோம், டீ கடையில் போய் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசியிருந்தோம், அந்த டைம்லலாம் உட்காந்து படிச்சிருக்கலாம். நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் என்னெல்லாம் தண்டகர்மம் பண்ணியோ எல்லாத்தையும் யோசி. அந்த நீ என்னெல்லாம் தண்டகர்மம் பண்ணியோ அந்த விஷுவல்ஸ் எல்லாத்துலேயும் உன் ஃப்ரெண்டு கூட வருவோம். அதை வேணால் 100% பார்த்துக்கோ. நீ என்னெல்லாம் தண்டகர்மம் பண்ணேன்னு கண்ணை மூடிண்டு யோசிச்சு பார்த்து. அப்படி நான் கூட சொன்னேன்ல ஒரு தடவை CMAல நான் ஃபெயில் ஆனேன்னு சொல்லி. அது எதனால் ஃபெயில் ஆனேன் அப்படின்னா, எங்கள் அம்மா என்னோட இல்லை, எங்கள் அப்பாவும் நானும் மட்டும்தான் இருந்தோம் எங்கள் வீட்டில். ஏன்னா எங்கள் அம்மா டெல்லி போயிட்டா, எங்கள் அக்காலாம் டெல்லியில் வேலை கிடச்சதுன்னு சொல்லி எங்கள் அக்காவோட இருக்க போயிட்டாங்க. இல்லை கேர்ள்ஸ் தனியாக இருக்கக்கூடாதுன்னு எங்கள் பெரிய அக்கா சின்னக்கா எல்லாருக்கும் டெல்லியில், எங்கள் அண்ணாக்கு எல்லாருக்கும், நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன் சென்னையில். எங்கள் அப்பாவும் நானும் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் உங்கள் வீட்டில் தான்டா யாரும் இல்லைன்னு சொல்லி நம்ம படிக்கலான்னு வந்தானுங்க. ஆனால் நாங்கள் படிக்கவே இல்லை. நாங்கள் 4 பேர் சேர்ந்து. அதனால தான் ஃபஸ்ட்டு தடவை என் வாழ்க்கையில் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணேன். அது வரைக்கும் நான் வந்து CA எக்ஸாமில் கூட, நான் CA எக்ஸாமில் இவனுங்க யாரையுமே சேர்க்கலை, நான் தனியாக படித்தேன். ஆனால் CMA எக்ஸாம்ஸ் காஸ்ட் அது ஈஸி, இதை விட ஈஸி. அதில் ஒரு தடவை ஃபெயில் ஆகிருக்கு. டேக்ஸ் பேப்பரில் 36 மார்க் வாங்கினேன். மிச்சலாத்துலேயும் 75 78ன்னு வாங்கினேன். அந்த பேப்பரில் 36ன்னு வாங்கி ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் அடுத்த தடவை அதே CMA எக்ஸாமில் அடுத்த அட்டம்ப்டில் ஆல் இண்டியா 11th ரேங்க், தமிழ்நாடு ஃபஸ்ட்டு. ஏன்னா இவனுங்க 4 பேரையும் கூட சேர்க்கலை. நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூடவே சேர்க்காம நான் படித்தேன். ஏன்னா அசிங்கப்பட்டேன் நான். சீன் அந்த அசிங்கத்தை நீங்கள் பார்க்கணுமானா வாழ்க்கையில் ஒரு அசிங்கத்தை நீ உணரணும். இல்லைன்னா திருப்பி அந்த அசிங்கம் வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கும். இந்த இன்டென்ஸ் பேட்ச் அதுக்கு தான். 160 கம்மியாக இருந்தேன்னா நான் எஃபர்ட் போடுறேன் என்னால், ஆனால் கேரண்டி என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா நீ அவ்வளோ அசிங்கமாக மார்க் எடுத்திருக்க. நான் என்னால் முயற்சி என்ன முடியாது. இப்போ இல்லை சார், யாரோ இன்னொருத்தர் வந்து நான் 120 எடுத்திருக்கேன், அவர் என்ன பாஸ், அவர்கிட்டே போயிட்டு பரவாயில்ல, தப்பு இல்லை. நீ அவர்கிட்டே போய் பாஸ் பண்ணிட்டு வந்தேன்னா அவர்கிட்டே இருந்துக்கு, தப்பு கிடையாது. நான் 160க்கு மேலே கேரண்டி பண்ணுறேன். 160 கம்மி ஜாயின் பண்ண வேண்டாம்னு சொல்ல, நான் அடிஷ்னல் எஃபர்ட் போட்டு பார்க்குறேன். உங்கள் குழந்தையால் பண்ண முடியுமா? இல்லை என் குழந்தை விட்டுடுறேன்னு சொல்லிட்டான், அவனோட இஷ்டத்துக்கு விட்டுருங்க. ஏன்னா படிப்புன்றது அவங்களா படிக்கணும் ஆசைப்பட்டு. இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த கோர்ஸு, பிடிக்கலன்னா வராது சொல்லும். படிப்பில் வந்து சரஸ்வதி, அது புரியறதில்ல. இது ஆசையாக இருந்தால் தான் சரஸ்வதி வரும். ஆசை இல்லாதவனுக்கு சரஸ்வதி வரவே கூடாதுன்னு சொல்கிறேன். புரியறதில்ல. ஒரு ஆசை இல்லாமல் அந்த வேலையை செய்கிற இந்த கோர்ஸுக்கு வராது. ஏன்னா இது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ், ஆர்டினரி கிடையாது. எங்களை மதிக்கிறோம், CA பெரிய ஆள்ரா அப்படின்னு மதிக்கிற கோர்ஸ். படிப்பில் விருப்பம் இல்லாதவன் இது உள்ளே வராது. நீ ஒரு செம்ம போட்டு ரசிக்கணும், ஐயோ ஐ எம் என்ஜாயிங் அப்படின்னு இருந்தாவா. நான் இந்த டீச்சிங்கே எதனால் வந்தேன்? ஐ வாஸ் ப்ராக்டிஸிங் CA. நான் அதுலேயே கோடியாக சம்பாரிச்சிருந்தேன்.
1999 நான் சிஏ முடிச்சுட்டு 2010-11 வருஷம் கழிச்சு தான் சிஏ கோச்சிங் ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் சிஏ கோச்சிங்லாம் ஆரம்பிக்கல. நான் ஐ வாஸ் ஜஸ்ட் பேஷனேட் இன் டெலிவரிங் நாலேஜ் ஃபார் +1 +2. ஏன்னா அதுக்கெல்லாம் படிக்கவே வேண்டாம், சும்மா போய் +1 +2 கிளாஸ் எடுக்கலாம், பிகாம் எடுக்கலாம். சிஏக்கு வெறித்தனமாக நாங்கள் படிக்கணும், டீச்சர்ஸ் படிக்கணும். நான் அதனால் ஐயோ நான் சிஏ முடிச்சதே ஜாலியாக இருக்கிறதுக்கு, இதனடா சிஏக்கு கிளாஸ்லாம் எடுக்கக்கூடாது, நான் ஜாலியாக இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட டீச்சர் வந்து இவ்வளோ அழகாக நீ எக்ஸ்பிரஸ் பண்ணுற, நீ இதுக்கு பல்லாவரத்தில் நீ ஒரு நல்ல டீச்சராக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, நீ ஏன் சிஏ எடுக்கக்கூடாதுன்னு நான் ஒரு இடத்துல கிளாஸ் போனேன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ். அவர் சொன்னதுனால அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தது தான் கேஎஸ் அகாடமி மாம்பலம். அது வரைக்கும் நான் வந்து சிஏ கிளாஸ் எடுக்கணுன்னே நான் நினைக்கல. அவர் நீ இவ்வளோ அழகாக பேசுறியே, நீ ஏன் எங்கள் டீச்சராக இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லும்போது அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அவரே சொல்லியிருக்காரே சார், அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் இது மாதிரி. அவர் கேட்டார், ஏன் பல்லாவரத்தில் போய் கிளாஸ் எடுக்கிற, நீ தான் மாம்பழத்தில் ஆஃபீஸ் வச்சுருக்கல, மாம்பழம் தானே கோர் ஏரியா நீ. அவர் ரொம்ப அழகாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். உனக்கு வந்து மீன் எங்கே இருக்கோ அங்கே தான்டா மீன் பிடிக்கணும், நீ போயிட்டு அங்கே நீ நல்லவன்றதுனால ஏதோ ஒரு சின்ன இடத்துல மீன் பிடிக்கிறதுனால மீன் வராது அப்படின்னு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அது கரெக்டு தானே. நம்ம மீன் பிடிக்கணும்னா கடலில் போய் பிடிக்கணும். நம்ம வீட்டு பின்னாடி இருக்க சின்ன காவால் பிடிச்சோன்னா எத்தனை மீன் வரும், குட்டியாக தான் வரும். நீ எந்த இடத்துல போய் அதை என்ன பண்ணணுமோ அங்கே பண்ணணும். நீ ஏன் மாம்பழத்தில் தான் ஆஃபீஸ் தான் வச்சுருக்கேன், நீ ஏன் அதுலேயே ஆரம்பிக்கூடாது. அவர் சும்மா சொன்னார். நான் ஒரு நரேட் பண்ண ஒரு ஸ்டோரி அவர் கிளாஸில், அவர் என்னோடய நரேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, நீ வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னதுனால அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பித்து இந்த கிளாஸை நடத்தின்னு இருக்கும்போது ஒரு நாள் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸில் ஒரு அசஸ்மெண்ட்டை முடித்து அந்த ஆர்டரை எனக்கு ஃபேவராக வாங்கிட்டு நான் காரில் போகும்போது அதை ரசிப்பேன். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் நடந்து கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் கிட்ட ஒரு பாசிட்டிவ் ஆர்டரை வாங்கிட்டு நான் ரசிச்சுன்னு போகிறேன். இன்னொரு நாள் கேஎஸ் அகாடமி கிளாஸை முடிச்சுட்டு அந்த திருப்தியோட காரில் என்ஜாய் பண்ணின்னு போகிறேன். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன், எதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குன்னு. கேஎஸ் அகாடமியில் கிளாஸை முடிச்சுட்டு காரில் போகும்போது என் சந்தோஷம் அதிகம் இருக்குன்றதுனால நான் உருவாக்கின ப்ராக்டிஸை அப்படியே ஒரே நாளில் டிசிஷன் எடுத்து என் பார்ட்னர்ஸ் கையில் கொடுத்துட்டு நான் வாட்டுக்கு ஃபுல்லாக கேஎஸ் அகாடமி வந்துட்டேன். இதில் சக்ஸஸ் ஆவனா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் ஒரு கமிஷன் ஆஃப் ப்ராக்டிசிங் சிஏவா ஒரு அப்பீல் ஆர்டரை ஜெயிச்சு, ஏன்னா அதுதான் அங்கே சக்ஸஸ். ஒரு ஆர்டரை வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக போட்டிருக்கா, நான் கமிஷனர் அப்பீல்ஸில் போய் ஜெயிச்சு காமிச்சு அந்த சந்தோஷம், ஒரு டீச் பண்ணி என் குழந்தைங்க முகத்தில் நான் புரிய வச்ச சந்தோஷம், இது ரெண்டுத்தில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு தான் நான் இது உள்ளே வந்தேன். இதில் பணம் சம்பாதிக்கணும் இதெல்லாம் நான் எதுவுமே நினைக்கவே இல்லை. நான் எங்கே போனாலும் பணம் சம்பாதிப்பேன். வேர் எவர் வி ஆர், வாட் எவர் வி டு வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா இவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்கவன் எங்கே போனாலும் ஜெயிச்சிருவான்ட. புரியுறதா இல்லையா? இதில் தான் ஜெயிக்கணும், அதில் எங்கே போனாலும் நீ இப்போ உன்னை தீவிரமாக ஆக்கி அனுப்புகிறேன், எங்கே போனாலும் என் குழந்தை சக்ஸஸாக இருக்கும்ட. இந்த வேலை அந்த வேலை எதை வேணா செய், அதான் சொல்லுவேன், சிஏ முடிச்சுட்டு எதை வேணா செய்டா, யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். சிஏவே முடிச்சிருக்கோம், ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனால் 4த்தையும் எழுதுன்றான், அதே எழுதி பாஸ் பண்ணியிருக்கான். நம்ம எப்படிடா கஷ்டப்படுவோம் வாழ்க்கையில்? ஒரு சிஏ கஷ்டப்படுறான், அப்போ உனக்கு ஏதோ சரௌண்டிங் சரியில்லைன்னு அர்த்தம். நல்ல சரௌண்டிங்ஸ் இருந்தால் நம்மள மாதிரி ப்ரொஃபஷன் முடிக்கிறவன் எதுக்கிட்ட கஷ்டப்படணும்? எந்த சிஏ பிச்சை எடுத்துட்டுருக்கான்? என்கிட்ட காட்டு பார்க்கலாம். என்கிட்ட இருக்க பசங்க எது பிச்சை எடுத்தான்? எவனுமே இல்லையே. நானே பார்க்குறேன், லிட்ரலாக எல்லாரையும் பார்க்குறேன். எல்லாரும் எங்கெங்கே வேலைக்கு போகிறான் எல்லாருமே எனக்கு தெரியறது. 1-2 மேபி தர்தராக இருக்கலாம், மேக்ஸ் தர்தரா 5%, மிச்சம் எல்லாருமே சூப்பராக தான் இருக்கான். அவனோட கெப்பாசிட்டிக்கு அதிகமாக தான் ஏர்ன் பண்ணுறான், நான் ஏர்ன் பண்ணுறான். அவன் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நினைக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி சம்பாரிச்சுன்னு போயிட்டே இருக்குது. அது பியூட்டிஃபுல் கோர்ஸ் கண்ணா. இது வந்து ஆர்டினரி கிடையாது. பாரு, இந்த தடவை கூட நிர்மலா சீதாராமன் சிஎம்ஏக்கும் சிஎஸ்க்கும் ரெகக்னிஷன் கொடுக்கல. டேக்ஸ் ஆடிட் சைனிங்க சிஏக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கா. இவ்வளோ நாள் போராடுறாடுங்க. நான் படித்த காலத்துலேருந்து சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டும் சிஎஸ் இன்ஸ்டியூட்டும் ஏன் டேக்ஸ் ஆடிட்டை சிஏ தான் கையெழுத்து போடணும், அக்கௌண்டன்ட் டெஃபினிஷனில் கம்பெனிஸ் ஆக்டில் ஏன் அந்த இடத்துல சிஎம்ஏ சிஎஸ்ஸை நீங்கள் கொண்டு வரக்கூடாது? அவங்களுக்கு இருக்க எல்லா நாலேஜும் எங்களுக்கும் தான் இருக்குது, எங்களுக்கும் அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்குது. கொடுக்கல பார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்றைக்கும் சிஏ மட்டும்தான் கையெழுத்து போடணும்னு சொல்கிறான் பார். யார் நான் கூட கொடுத்துருவான்னு நினச்சேன். நிர்மலா சீதாராமன் வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, கொடுத்தோன்னா கொடுக்கல. இந்த தடவையும் கொடுக்கல. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் கொடுத்துருவான்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் லெக்சரால் சிஎம்ஏ சிஎஸ்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நிர்மலா சீதாராமன் என்றைக்கு வேணால் சிஎம்ஏ சிஎஸ்க்கு ரெகக்னிஷனை கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கும் ஸ்கோப் அதிகமாகிடும். அதுக்காக தான் ஆரம்பிச்சு. இன்னும் கொடுக்கல. இந்த தடவை கொடுத்துருவாங்கன்னு நினச்சா கொடுக்கல. அப்போ நமக்கு வேல்யூ அதிகம் இருக்கானா இல்லையோ? நீ எடுத்த கோர்ஸ் மட்டும் கிடையாது, நீ மட்டும் அதை தீர்மானம் பண்ணிக்கோ. இது மாதிரி நான் பேசுகிறேன் தெரியுமா, இதை வந்து தப்பாக எடுத்துக்காத. கரெக்டு தான்டா சார் சொல்கிறது, நம்ம மட்டும் தானே. ஏன்னா ஒரு இப்போ பாரு 336 பேரோட மார்க் வந்து மோர் தென் 300 மார்க்ஸ் கேஎஸ் அகாடமியில். அப்போ எடுத்திருக்காங்களே.
கம்மி தான், பட் இருந்தாலும் எடுத்திருக்காங்களே 36 பேர் 300க்கு மேலே. ஏன் நம்ம எடுக்கல? சரி, நம்ம 300க்கு மேலே எடுக்க வேண்டாம், ஒரு 200 கூடவா நம்மளால் எடுக்க முடியாது? சரவணன் சார் கூட 120 எடுத்தா கூட சரி பரவாயில்ல, ஏதோ செல்லக்கட்டி ஏதோ தவறு இருக்கு எங்கேயோ, அதோ இந்த தடவை பண்ணலாம். 120 கம்மியாக நீ எடுத்திருக்கன்னா அப்போ நீ என்ன கவனிச்சிருக்க? பரவாயில்ல. அதனால நீ இப்போ மேலே தான் என்னால் கேரண்டி பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். அடுத்த செப்டம்பரில் ஐ கேன் கேரண்டி. புரியுறதா? ஈவன் நீ 120 கம்மியாக எடுத்திருக்க, நான் இது பண்ணுறேன், மேலேயே ட்ரை பண்ணலாம், நம்மெல்லாம் சேர்ந்து ட்ரை பண்ணலாம். மேலே ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்ல, கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் கேரண்டி. பட் செப்டம்பரில் நான் எழுதுறேன் சார், கேரண்டீடாக நான் உனக்கு சொல்கிறேன். அதுக்கு நீ என்ன பண்ணிக்கணும், ஏப்ரல் 4th ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறேன் செப்டம்பருக்கு, அந்த பேட்சில் என்ரோல் பண்ணிக்கும். புரியுறது? அழகாக படி. அதுக்கும் நான் தான் எடுக்க போகிறேன் கிளாஸ். இனிமேல் இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் நான் எடுக்கிறேன். புரியுறதா? நான் சைத்தன்யா எல்லோரும் சேர்ந்துருக்கேன், ஆனால் நான் இந்த தடவை எடுக்கலை, ஆனால் அடுத்த பேட்ச்லேருந்து நான் எடுக்கிறேன். புரியுறதா இல்லையா? நான் ஃபண்டமெண்டல்ஸை எடுத்து உனக்கு ஒரு பர்செப்ஷன் அக்கௌண்டன்ஸ்னா என்னன்னு காட்டி, அதுக்கப்புறம் சில சாப்டர்ஸை அவங்கள உள்ளே கொண்டு வரேன்னா அவங்கள உள்ளே கொண்டு வரேன். நாட் ஒன்லி இல்லை, எல்லா இடத்துக்கும் போய் வெறித்தனம் காமிக்கணும். அக்ராஸ் இந்தியாவில் நம்ம யாருன்றதை காமிக்கணும் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். நான் தீர்மானம் பண்ணேன்னா அதை செஞ்சு காமிப்பேன். புரியுறதா இல்லை? ஹீரோ அந்த வசூல்ராஜா MBBSல சொல்லுவானே, ஹீரோனா யார்? சொன்னதை செஞ்சு காமிக்கணும், அவன் தான் ஹீரோ. நான் செஞ்சு காமிப்பேன். நீ பார், ஒரு காலகட்டத்தில் சொன்னேன் KS Academy will become greatன்னு. அப்போ எல்லாம் சிரிச்சாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். சார் 12 பேர் தான் இருக்கும். ஒருத்தன் 12 பேர் கிளாஸில் ஒருத்தன் என்கிட்ட திமிரு பண்ணுறான், வெங்கட்ராமன் ஒருத்தன் என்கிட்ட. அவன் என்ன சொன்னான்னா, பெரிய கிளாஸ் ரூம், ஏன்னா என்னோடய ஆஃபீஸில் இருக்க பேஸ்மெண்ட்டில் நான் கிளாஸ் எடுக்கிறேன். திரும்பி பார்த்துட்டு, சார் இவ்வளோதான் இருக்கும் 12 பேர், ஏன்னா பெரிய கிளாஸ் ரூம், வெறும் 12 பேர் உட்காருச்சு. நான் சொன்னேன், அவன் நெக்கலாக வேற சொன்னான். அதனால சொன்னேன், I will ensure that KS Academy will become so big that you will be proud one day that you studied in KS Academy அப்படின்னு சொன்னேன். 2014, அது நான் சொன்னது 2011-10, 2014 இந்த AGR பெரிய பில்டிங்கை நான் எடுக்கிறேன். அதே வெங்கட்ராமன் எனக்கு மெசேஜ் பண்ணுறான், Sir, I am seeing the progress of KS Academy, sir. You have taken the entire building, sir. Happy to see the growth. அதான் சரவணன் சார். என்கிட்ட திமிரு பண்ணனா நான் யாருன்றதை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கே எப்படி பேசுகிறேன் பார், என் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் ஃபயர், யோசிச்சு பார். விராட் கோலி அப்படி இருக்கான், அவன் ஃபயர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போ ரெக்கார்டை எப்படி அடிக்கிறான்? சச்சின் டெண்டுல்கர் நம்பர் ஆஃப் மேட்சஸை பாரு, விராட் கோலியோட நம்பர் ஆஃப் மேட்சஸை பாரு. நோ டவுட் சச்சின் டெண்டுல்கர் இஸ் லெஜண்ட். நான் சச்சின் டெண்டுல்கர் கம்மிலாம் சொல்ல, எனக்கு அவன் தெய்வம். காட் ஆஃப் கிரிக்கெட் இஸ் ஆல்வேஸ் சச்சின் ஃபார் மீ. என் ஜெனரேஷனுக்கு சச்சின், என் ஜெனரேஷனுக்கு இளையராஜா, ஒன் ஜெனரேஷனுக்கு யாருன்னா இருப்போம். ஒன் ஜெனரேஷனோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் விராட் கோலி. புரியுது? வெறித்தனம் காட்டுறான், நான் வெறித்தனம் காட்டுறான், அந்த மாதிரி காட்டுன்னு சொல்கிறேன். புரியுறதா இல்லையா? 160 கம்மியாக எடுத்த மேலே பாஸ் பண்ணணும், இப்படி பயங்கர படிச்சு முடியாதுன்னு நான் சொல்லலை. டீச்சர் வாயிலேருந்து முடியாதுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கஷ்டம், பட் ஸ்டில் ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணாமல் இருக்காது, ட்ரை பண்ணு, வெறித்தனமாக ட்ரை பண்ணு. இல்லை சார் எனக்கு இந்த கோர்ஸே பிடிக்கல, விட்டுரு, தப்பு கிடையாது, வேறு எதனா ஒன்று பண்ணு. இதை தான் படிக்கணும்னு இல்லை, எதை படித்தாலும் அதில் தீவிரத்தன்மையை காமி, இன்வால்மெண்ட்டை காமிச்சு படி, தப்பு கிடையாது. அந்த முடிவும் எடு. உங்கள் அப்பா அம்மாவோட உட்காந்து இதை ராங்காக எடுத்துட்டேன் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா அந்த முடிவும் எடு. யார் சொல்லுவா? ஒரு CA கோச்சிங் இல்லைடா நீ பாஸ் பண்ணிவிடுவே, இதை பண்ணிவிடுவே, பாஸ் பண்ணுவேன். இப்போ மேலே இல்லைனாலும் செப்டம்பரில் பாஸ் பண்ணுவேன். செப்டம்பர் ஏப்ரல் 4th ஆரம்பிக்கிறோம்ல, அது சூப்பர் பேட்ச். அதில் ஜாயின் பண்ணேன்னா நல்ல டைம் இருக்குது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அதில் நான் கேரண்டி தரேன் நீ பாஸ் பண்ணிவிடா. செப்டம்பரில் எழுதும்போது மேலே டைம் ஃப்ரேமுக்காக நான் சொல்கிறேன், நீ பாஸ் பண்ண மாட்டேன்னு கிடையாது, ட்ரை பண்ணலாம். நானும் ட்ரை பண்ணுறேன், நீனும் ட்ரை பண்ணு. அடிச்சிட்டோன்னா கிரேட்டு, இல்லைனாலும் செப்டம்பர் பாஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் CA விட்டு போக மாட்டேன், நான் CA ஆகணும், அந்த வெறித்தனம் இருக்குது அப்படின்னா மே ஆர் செப்டம்பர் உங்கள் குழந்தை பாஸ் பண்ணிவிடுவான். பேரண்ட்ஸ் யாரும் லிசன் பண்ணுறீங்கன்னா 160 கம்மியாக எடுத்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. புரியுறதா இல்லையா? அதே மாதிரி நான் எதனா ஒரு கோர்ஸுன்னு போடுறேன், அந்த மாதிரி செப்டம்பருக்கு ஏப்ரலில் ஆரம்பிக்கிறேன், இல்லை இப்போவே நான் எதுவும் ஆரம்பிக்க முடியறதான்னு பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே இந்த இன்டென்ஸ் பேட்சில் ஆக்குப்பைடாக இருப்போம் நாங்கள் மார்ச் வரைக்கும். ஸோ ஏப்ரலில் என்னால் ஆரம்பிக்க முடியுமானா ஆரம்பிக்க முடியும். இல்லை சார் இப்போவே எனக்கு ஒரு செப்டம்பர் பேட்ச் ஆரம்பித்து கொடுங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் மெயில் அனுப்புங்க. ஒரு 50 பேர் மெயில் அனுப்பிச்சிங்கன்னா என்னால் ஒரு பேட்சை என் குழந்தை செப்டம்பரே எழுதட்டும், மே எழுத வேண்டாம், 160 கம்மியாக இருக்குது, எனக்கு ஒரு செப்பரேட் பேட்ச் இன்டென்ஸ் பேட்ச் இப்போவே ஆரம்பித்து செப்டம்பர் வரைக்கும் எடுத்து கொடுங்க. ksacademy23@gmail.com மெயில் அனுப்புங்க. புரியுறதா? எவ்வளோ பேர் இன்றைக்கி மெயில் அனுப்புகிறீங்களோ அவ்வளோ பேர் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பேட்சை எடுக்கணும்னா ஒரு மினிமம் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு தேவை. அது இல்லாமல் எங்களுக்கு ஃபேக்கல்ட்டியை கொண்டு வந்து எடுக்கிறதுன்றது பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏப்ரல் 4th ஆல்ரெடியே 200-300 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டான். ஆல்ரெடி பேட்ச் நாங்கள் போட்டே ஆகணும். ஸோ அதனால் என்னால் ஈஸியாக ஏப்ரல் 4th அன்றைக்கி ஆரம்பிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த பேட்ச் முடிஞ்சிடும், இன்டென்ஸ் பேட்ச் முடிஞ்சிடும், ஃபேக்கல்ட்டிஸ் ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஸோ ஏப்ரலில் போட முடியும். இல்லை சார் இப்போவே எங்களுக்கு எடுத்து ஆகணும் அப்படின்னா
ஒரு 50 பேராவது மினிமம் நான் வந்து 120 கம்மியாக எடுத்திருக்கேன். நான் செப்டம்பர் எழுதுறேன், ஓகேவா? 100% என் குழந்தைக்கு கேரண்டீடு சக்ஸஸ் கொடுங்க, போட்டு கொடுங்க, நான் கேரண்டி பண்ணுறேன். அவனை நான் என்னோட இதுக்கு கொண்டு வரதுக்கு நான் எவ்வளோ தூரம் உழைக்க முடியுமோ உழைக்கிறேன். 160 எடுத்தேன், நீ கவலையே படாமல் இன்டென்ஸ் பேட்சை போட்டு பெயிண்டரு, சக்ஸஸ் வில் ஃபால் அட் யுவர் ஃபீட். Less than 160 if you want to write in September, guaranteed. May or may not, but we will push to the maximum. என்னால் புஷ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணுறேன். இல்லை சார் எனக்கு ஒரு செப்பரேட் பேட்ச் இப்போவே செப்டம்பருக்கு நீங்கள் ஆரம்பிங்க, ஐ எம் ரெடி டு ஸ்டார்ட் ஃபார் யூ, ப்ரொவைடட் யூ சென்ட் அ மெயில். ஓகே, ஒரு மெயில் ரிக்வஸ்ட் ksacademy23@gmail.com ஒரு மெயில் பண்ணுங்கள். பேரண்ட்டாக கூட நீங்கள் மெயில் பண்ணலாம், ஓகேவா? ஒரு மெயில் போட்டு இந்த மாதிரி என் சன்னு வந்து 133 தான் எடுத்திருக்கான் அவுட் ஆஃப் 400, நான் செப்டம்பர் பேட்ச் ஜாயின் பண்ணுன்னு இப்போவே எனக்கு ஒரு பேட்ச் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஐ வுட் பி வெரி ஹாப்பி. ஏன்னா என் மைண்டில் அந்த பிளான் இல்லை, ஏப்ரலில் தான் ஆரம்பிக்கிறதுக்கு செப்டம்பருக்கு. இப்போ மார்ச்சே பரவாயில்ல, நல்ல நம்பர்ஸ் இருந்தால் ஆரம்பித்து அதையும் ஜெயிச்சு காமிக்கலாம்னா ஜெயிச்சு காமிக்கலாம். ஒரு அட்டம் ஸ்கிப் பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாது. இல்லை சார் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாத வாழ்க்கை. நான் கூட சொல்லுவேன், நீ லேட்டாக கொஞ்சம் சிஏ முடிக்கிற ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் யோகா மட்டும் கற்றுண்டு அவனோட ஒரு 5 வருஷம் வாழ்ந்துக்கோ எக்ஸ்ட்ராவா. அவன் 75 வருஷத்தில் சாவறானா நீ 85 வருஷத்தில் உயிர் வாழ்ந்து செத்துக்கோ. அதான் பண்ண முடியும், புரியுறதா இல்லையா? ரைட். ஸோ நீனும் அனுபவிச்சுக்கலாம் வாழ்க்கை இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவா. ஸோ அதனால் நீ செப்டம்பரில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். அதனால் அவனோடைய என் ஃப்ரெண்டோடையே இருக்கணும், உன் ஃப்ரெண்டு விட்டுட்டு போயின்னே இருப்பான், புரியுறதா இல்லையா? யாரோடையும் நீ இருக்க போகிறதில்ல, உன்னோட மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்க போகிற, புரியுறதா இல்லையா? இந்த பேட்சில் இந்த ஃப்ரெண்டு தான், இன்னொரு பேட்சில் இன்னொரு ஃப்ரெண்டு கிடைப்பான். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத ஃபஸ்ட்டு நிறுத்து. நீ கம்மியாக எடுக்கிறதுக்கு மார்க்கு உன் ஃப்ரெண்டு தான் காரணம்னு கிளியராக சொல்கிறேன். இன்ஃபேக்ட் நான் உன் ஃப்ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான லைஃப்பில் 200% இம்பார்ட்டன்ட். எப்போ இம்பார்ட்டன்ட்? நீ எக்ஸாம்லாம் முடிச்சு நீ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்ட, சூப்பராக எக்ஸாம் எழுதுக, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவன் தேவை, என்லைட்டன்மெண்ட்டுக்கு அவன் தேவை கிடையாது. திருப்பி சொல்கிறேன், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டு மாதிரி ஒரு பெஸ்ட் பர்சன் ரிலாக்ஸேஷனுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் என்லைட்டன்மெண்ட்டுக்கு, புரியுறதா இல்லையா? என்லைட்மெண்ட் இந்த சப்ஜெக்ட் அக்கௌண்டிங், என்லைட்டன்மெண்ட் இந்த சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ்க்கு உன் ஃப்ரெண்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது, எங்களை மாதிரி பர்சன் தான் உனக்கு இம்பார்ட்டன்ட். அதை நீ கிளியராக வச்சுக்கணும். எந்த டைமில் யாரை சேர்க்கணும், யாரை கைட்டி விடணும், அந்த கேமை கழகாக நடத்தினா உன் கேம் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமானா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ரைட். இதுதான் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல வந்தது. இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதே லாஜிக் தான். சார் நான் G1 G2, இப்போ G1ல் 300க்கு 150 மார்க் கூட 150 எடுத்தால் பாஸ், 120 அண்ட் அபவ் 120 அண்ட் அபவ் எடுத்திருக்கேன்னா நீ இன்டென்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணு, கேரண்டீட் ரிசல்ட். நீ வேறு எதுவுமே யோசிக்காத, நான் ஃபெயில் ஆகிடுவேன், நான் திருப்பி ஃபெயிலாம் ஆக மாட்டேன். 120க்கு மேலே நான் எடுத்திருக்கேன் சார் அந்த இதில், நீ இப்போ நீ அழகாக என்ரோல் பண்ணி, நீ கவலையே பட வேண்டாம், ஃபுல் சப்போர்ட். நான் இப்போ பண்ணுற சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ ஏதோ ஒரு ஏரியாவில் வீக்காக இருக்க அப்படின்னா நான் உனக்கு வீடியோ கொடுத்து உன்னை பர்சனலாக கைட் பண்ணி பாஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த இன்டென்ஸ் பேட்ச். அதனால தான் அதோட ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் கூட எப்படி போட்டிருக்கோம் பாரு, அந்த இன்டென்ஸ் பேட்சில் நான் இப்போ சொல்கிறேன் 160 கொடுத்து நீ 160 மார்க் மேலே எடுத்துட்டேன்னா கட்டாயம் பாஸ், நீ கவலையே பட வேண்டாம். நீ கொடுத்த பணத்தை இன்டர்மீடியட் ஃபீஸில் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட ₹1 கூட நான் பணம் வாங்காமல் இந்த இன்டென்ஸ் பேட்சை நடத்துகிறேன். நீ 160 கம்மியாக வாங்கியிருக்க, நான் மே ஆர் மே நாட் சொல்கிறேன், பாஸும் பண்ணலாம். அப்படி நீ பாஸ் பண்ணல அப்படின்னா உன் அமௌண்ட்டையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன். எனக்கு உன் பணம் வேண்டாம். ஆனால் ஒரு தடவையாவது உன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை எடுத்துட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறத எப்படி என்கிட்ட தான் தெரிஞ்சுக்கும். அந்த இன்டென்சிட்டியை கொண்டு வா. இந்த ஜெனரேஷன் லேக்கிங் எதுலன்னா, ஒரு விஷயத்துலையும் உனக்கு தீவிரம் இல்லையா? இந்த சோஷியல் மீடியா பார்க்கறத தவிர உனக்கு எதுலேயுமே தீவிரம் இல்லை. ஒரு தீவிரம் ஏன்னா நாங்களாம் தெருவில் போய் விளையாடுறோம், புரியுறதா? பயங்கர தீவிரமாக ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம், தீவிரமாக கேரம் போர்டு விளையாடுறோம், தீவிரமாக செஸ் விளையாடுறோம். நீ என்னத்தில் தீவிரமாக இருக்கேன்னே எனக்கு தெரியல. ஒரு தீவிரத்தன்மை இல்லைன்னா கடவுள் நம்மளை படித்ததே வேஸ்ட் இல்லை. ஒரு டல்லாக ஒரு பட்டர்ஃப்ளை ஒரே இடத்துலையே அப்படியே உட்காந்துருக்கு, அதை நீ ரசிப்பியா? பறக்குது இங்கே அங்கே, அதை ரசிக்கிறியா? ஒரு குழந்தை டம்மியாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கு, ஒரு கல்யாணத்தில் ஓடி ஓடி ஜாலியாக விளையாடுறது, யாரை நீ பார்த்து ரசிக்கிற? அப்போ கடவுள் நம்மளை படைச்சிருக்கா? நம்ம ஒரு இன்டென்சிட்டியே இல்லாமல் பேன்னு வாழறதுக்கு அதுக்கு எதுக்குடா உனக்கு லைஃப்பை நான் கொடுத்தது? ஒரு சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கூட, ஒரு எறும்பெல்லாம் கூட அப்படியே பயங்கர இன்டென்ஸாக இருக்கிறத நான் பார்க்குறேன். நமக்கு உசுரை கொடுத்துருக்கா கடவுள், சுப்ரீம் கிரியேஷன் ஆஃப் காடு. நம்ம ஒரு விஷயத்தில் இன்டென்சிட்டி இல்லாமல் இருக்கும். அதை பார்க்கும்போதே எனக்கு அப்படியே இதாக இருக்குது, ஆதங்கமாக இருக்குது. எப்படி இப்படி இல்லாமல் இருக்கானுங்க இன்டென்சிட்டியே? 5 பைசா பாக்கெட்டில் கிடையாது, இவனுக்கு வேலை செய்கிற தீவிரமும் இல்லை. எப்படி
வாழ்க்கையை நீ நடத்த போகிற? நாளைக்கு வந்து யார் நமக்கு செய்வா? அந்த அத்தை நமக்கு செய்யவே இல்லை, அந்த மாமா பணம் வச்சுட்டு இருக்கார், செய்யணும். எதுக்குடா செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு எதுக்கு இன்னொருத்தங்கிட்ட பணம் எதிர்பார்க்குற? அதே ஒரு பிச்சைக்காரத்தனம் இல்லை. எதுக்காக இன்னொருத்த செய்யணும்? இப்போ நான் நினைக்கிறேன், முகேஷ் அம்பானி வந்து எனக்கு ஃபண்ட் பண்ணார்னா நான் எவ்வளோ பேருக்கு அறிவு கொடுக்க முடியும். எதுக்கு உனக்கு பண்ணணும்? நீயே அதை நீயே பண்ணு. இன்னும் பெரியது, காலையில் கொஞ்சம் ஒரு 2 இட்லி சாப்பிட போகிற, மத்தியானம் ஒரு சாம்பார் சாதம், நைட்டு ஒரு சப்பாத்தி சாப்பிட போகிற, நீயே இன்னும் பெரியது. இன்னொருத்த எதுக்கு பண்ணணும்? இன்னொருத்த நமக்கு எதுக்கு செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஏன்னா அந்த தீவிரத்தன்மை இல்லாதனால உனக்கு இயலாமைன்ற ஒரு இது வரும்போது நீ வந்து என்ன பண்ணுறன்னா இன்னொருத்தர் செய்யணும்னு எதிர்பார்க்குற. நான் இது மாதிரி எதிரே பார்க்கல. கவர்மெண்ட் எனக்கு என்ன செய்யணும்? எதுவுமே செய்ய வேணும். என்னை தொந்தரவு பட்டாமல் இருந்தால் போதும். தொந்தரவு பண்ணாலும் செய்வேன். அதையும் நான் சொல்கிறேன். என்னை தொந்தரவு பண்ணாலும் நான் ஜெயிச்சு காமிப்பேன். புரியுதா இல்லையா? என்னை தொந்தரவு பண்ணாத இருந்தால் சூப்பர், பண்ணாலும் நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் 120க்கு கம்மியாக வாங்கியிருந்தேன்னா மேலே என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. 120 அண்ட் அபவ் ஒரு குரூப்பில், சார் நான் G1ல 127, டக்குன்னு இன்டென்ஸ் பேட்சை ரெஜிஸ்டர் பண்ணி நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, நான் கேம் ஆடுறேன், நம்ம 2 பேர் சேர்ந்து ஆடுவோம். 4 நாள் நான் உன்னோட கேம் ஆடுறேன், 3 நாள் இண்டிவிஜுவல் கேம் ஆடு, உன்னோட சிலபஸை சண்டே எழுதின்ட்டே இரு. சார் அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, அந்த 2 நாள் நீ நிம்மதியாக இருக்க முடியாது. 4 நாள் என்னோட இருக்க, ஆக்குப்பைடாக இருக்க, ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுற. சண்டே எக்ஸாம். ஸோ அந்த 2 நாள் நீ வந்து அடுத்த நாளானிக்கு எக்ஸாம்னு நினைக்கும் போது உன் தீவிரத்தன்மை அதிகம் ஆகும். இதே சண்டே எக்ஸாம், மண்டே ஒன்று ஃப்ரீயாக விட்டன்னா நீ ஒரு கேவலவாதிக்கு மேலே கேவலவாதியாக பிஹேவ் பண்ணுற. உங்கள் வீட்டில் பெட்டில் படுத்து சுருன்ற, டிவி பார்க்கலான்னு நினைக்கிற, ஹைலைட்ஸ் பார்க்கலான்னு நினைக்கிற. அதனால தான் உங்கள் கிளாஸ் ரூமில் 4 நாள் போட்டு அடைக்கிறேன் உன்னை. 4 நாள் என்னோட இரு, நீ எங்கே டிவி பார்க்குறேன்றதை பார்க்கல, என் மூஞ்ச பாருடா 4 நாள்ன்ற. 5, 6 லீவ் விட்டு 7ஆம் தேதி மத்தியானம் வைக்கிறேன் பார். அதான் என் மூளை. ஏன்னா காலையில் வச்சா மத்தியானம் நீ வேஸ்ட் பண்ணுவேன். அதனால தான் மத்தியானம் வைக்கிறேன். நீ சார் எங்களுக்கு ரிலாக்ஸேஷனே வேண்டாம், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். புரியுறதா இல்லையா? நீங்கள் பண்ண இதுக்கு உனக்கு ரிலாக்ஸேஷனே வேண்டாம். ட்ரெயினில் போகும்போது காற்று வாங்குறல, அதுதான் ரிலாக்ஸேஷன். நான் இது மாதிரி எதனா கிளாஸில் நடுவில் போய் அதான் ரிலாக்ஸேஷன். உனக்குன்னு தனி ரிலாக்ஸேஷனுக்கு டிசர்விங்கே கிடையாது. நீ எந்த ஒரு உங்கள் வீட்டில் ஒரு படம் பார்க்க போகிறதுக்கோ இதுக்கோ ₹1 கூட கேட்கக்கூடாது. ஒரு சின்ன இது கூட உங்கள் அப்பா கையெடுத்து கும்பிட்டு இதை மட்டும் எனக்கு கட்டிடுப்பா, இந்த இது கூட அது கூட ரீஃபண்ட் கொடுக்குறாருப்பா, நான் பாஸ் பண்ணலன்னா அதை கூட இன்டர்மீடியட் ஃபீஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாருப்பா, ஒரு டீச்சராக அவர் எனக்கு செய்கிறாருப்பா, பேரண்ட்டாக என்ன இதுக்கு மட்டும் நீ கட்டிடு சொல்லி கெஞ்சி வாங்கு. புரியுறது? அது ரைட் ராயலாக கட்டுன்னு திமுறா பேசாத உங்கள் அப்பா அம்மா கிட்ட. கெஞ்சி காலில் விழுந்து இதை மட்டும் கட்டிடுப்பா, 3000 ரூபாய் என்னோ தான் கேட்குறாரு, 4 சப்ஜெக்ட் எடுத்து தரேன்றார், 6 வாரம் டெஸ்ட் வைக்கிறேன்றார், 4 நாள் எடுக்கிறேன்றார், 3 நாள் லீவ் விடுறேன்றார், அதில் நான் படித்து பாஸ் பண்ணிக்கிறேன்ப்பா, அதுவும் கேரண்டி கொடுக்குறாரு. அது சரவணன் சார் வாயிலேருந்து வருது. என் வாயிலேருந்து வந்த இதை பாரு, ஒரு வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேன் இன்ஸ்டாவில், இதெல்லாம் இருந்தால் பார், இல்லை உன்னோட குரூப்பில் போட சொல்கிறேன் அந்த வீடியோவை. சொல்லியிருக்கேன் இந்த ஜனவரி 25ல் ஹையஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். ஏன்னா நான் இன்டர்மீடியட்டுக்கு வெறித்தனமாக எடுத்து காமிச்சேன். அதை எடுத்து முடிச்சுட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன் இந்த தடவை அப்படி ரிசல்ட் வரும் அப்படின்னு. அதே மாதிரியே வந்திருக்கு. 600 பேரில் 300 பேர் சக்ஸஸ் ஆகிருக்கான் இன்டர்மீடியேட்டில். அதில் 150 பேர் போத் த குரூப்ஸ் அடிச்சிருக்கான். 8 ஆல் இண்டியா ரேங்க் வந்திருக்கு. அந்த லெவலுக்கான ரிசல்ட் ஃபவுண்டேஷனில் கிடையாது. நானே சொல்கிறேன் 30% தான் கொடுத்துருக்கேன். இது 50%. 150 பேர் போத் த குரூப்ஸு, மிச்சம் 150 பேர் சிங்கிள் குரூப் அடிச்சிருக்கான். G1 G2ன்னு சொல்லி வெறித்தன ரிசல்ட் அது. சரி, அதே நல்ல ரிசல்ட், சூப்பர் ரிசல்ட். ஒரு சிஏல ஒரு 50%, 100 பேர் படிக்கிற 50 பேரை பாஸ் பண்ண வைக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் நல்ல ரிசல்ட். ஆனால் நல்ல ரிசல்ட் 513 வாங்குறான், 337 மார்க் வாங்கியிருக்கான். ஃபவுண்டேஷனில் 513 மார்க் 600க்கு வாங்கியிருக்கான். நாங்கள் வேல்யூவே இல்லாமல் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறியா? அந்த பையன் கையை பிடிச்சி தூக்கியிருக்கான். இந்த இன்ஸ்பயர் மீட்டில் அந்த ஃபோட்டோவை அந்த பையன் கொடுத்துருக்கான் எனக்கு. இந்த ஃபோட்டோவை போடுங்க, நான் அந்த ஃபோட்டோவை தான் போட்டிருக்கேன். என்கிட்ட அந்த ஃபோட்டோ இல்லை, அவன் கொடுத்துருக்கான். இந்த பையன் தான் சார். பார்க்கவே இதாக இருக்குது. அப்போ 337 மார்க் எடுத்திருக்க அந்த குழந்தை இன்னைக்கு காத்தால என்ன ஆஃபீஸில் வந்து பார்க்க வரான். எப்படி பாரு, அவன் 513 எடுத்திருக்கான். திமராப்பா, என் உழைப்பில் தான் வந்திருக்கேன். அவன் என்னை பார்க்க வரணும்னு கூட அவசியம் கிடையாது. என்னை வந்து என்னடா சொல்லாமல் வந்திருக்கேன், சார் உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன். எல்லா டீச்சர்ஸையும் வந்து பார்க்குறான். அதனால தான், அதுதான் கிராட்டிடியூட். அந்த குவாலிட்டி உனக்கு இருக்குன்னா நீ பெரிய ஆள் ஆகிடுவேன். நீ என்ன பண்ணுற, உன் ஃப்ரெண்டு பேச்சை கேட்டுட்டு டீச்சரையே ஜட்ஜ் பண்ணுற. எங்கள் அறிவிடாது. நீ அப்நார்மல் லாஸ் கற்றுன்னு இருக்கிறதும் நார்மல் லாஸ் கற்றுன்னு இருக்கிறதும், நான் என்கிட்ட இருந்த அறிவை தூக்கி எனக்கு எங்கேருந்து வந்தது? துல்சியான், ஹனீஃபன் முகர்ஜி, சுக்லா அக்ரேவால், குப்தா ராதாசுவாமி,
அத்தனை புக்கை படித்து அந்த அறிவை வாங்கி சைத்தன்யா, விக்னேஷ், சத்யா, ரோனக் இவங்களுக்கு கொடுத்து அது மூலமாக உனக்கு அறிவு வருது. நான் அப்படியே எங்கேயோ கல்லில் உட்காந்தேன், நான் புக்கை படித்தேன். ஏன்னா நான் ஒரு புக்கை படிக்கல, நிறைய புக்கை படித்தேன். ஆனால் சைத்தன்யா 10 புக்கை படிக்கல. சரவணன் சார் 10 புக்கை என் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி படித்து அதை சைத்தன்யாவுக்கு சொல்லி கொடுத்து இன்னைக்கு சைத்தன்யா என்னோட 10 புக்கோட அறிவு அவனுக்கு போய் அவனோட அறிவு உனக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. புரியுறதா இல்லையா? அதனால தான் அவன் அவ்வளோ எனக்கு பிடிக்கும். நன்றியோடு இருக்கான் சைத்தன்யா. இன்னைக்கு கூட அவ்வளோ கிராட்டிடியூடோடு இருக்கான். சத்யாவும் சரி, விக்னேஷும் சரி, அந்த கிராட்டிடியூட் எலிமெண்ட் அவங்க அதை தான் நான் ரசிக்கிறேன். அறிவெல்லாம் ஓகே, எல்லாருக்கும் வரும். பிறகு நான் யாருக்கு சொல்லி கொடுத்தாலும் அறிவு வரும். நன்றி உணர்ச்சி இருக்கா உனக்கு? சோர்ஸ் அவங்க அப்பா அம்மா மேலே மதிப்பு மரியாதை, நன்றி உணர்ச்சி, ஒரு டீச்சர் மேலே மதிப்பு மரியாதை, நன்றி உணர்ச்சி இருக்கா? இல்லை நெஞ்சு திமிரா எங்ககிட்டயே இருக்கியா? அதை பார்ப்போம் நாங்கள். அப்பா அடக்கமாக இருக்குடா குழந்தை, தெய்வம்டா அப்படின்னு நினச்சின்னு போயிட்டே இருப்போம். திமிரை எங்ககிட்ட காட்டாது, ஏன்னா நாங்களாம் அவ்வளோ உழைச்சி வந்திருக்கோம். இதான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இன்டர்மீடியேட்டும் இதே லாஜிக் தான். இன்டென்ஸ் பேட்ச் உனக்கும் அழகாக போட்டிருக்கேன். நான் தான் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன், நான் தான் என்ன போர்ஷன்ஸை கவர் பண்ணுன்றத. அதில் எதனா ஒரு சின்ன இதுனா கூட எனக்கு நீ மெசேஜ் அனுப்பலாம். என் நம்பரே இன்டென்ஸ் பேட்ச்சில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கிளாஸ் எந்த தான் நான் வந்து தான் உனக்கு எடுக்க போகிறேன்னா நான் வந்து எடுக்க போகிறேன். அதோட எப்படி பிளான் பண்ணியிருக்கேன், யார் எடுக்க போகிறா, எப்படி இருக்கும், எதுக்கு சப்போர்ட் வீடியோ உனக்கு தரேன், எல்லா ஸ்கிரிப்டும் கிளியராக நான் உனக்கு கொடுக்குறேன். தயவு செய்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சக்ஸஸை கொடுத்துரு. ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் பிளான். இன்டென்ஸ் பேட்சை ஜாயின் பண்ணு. சார் சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸ் நான் வாங்கி பார்க்கலாமா? இது மாதிரி நான் உங்களோட அக்கௌண்டன்சி கிளாஸ் மட்டும் நான் ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஆனால் மேலே எழுத முடியாது, செப்டம்பரில் தான். அதுவும் இல்லாமல் நீ இந்த சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸ் வாங்கிறதுக்கு நானே உனக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் எடுத்து தரேன். நீ செப்டம்பர் எழுத போகிறேன்னா புரியுறது இல்லை, நானே உனக்கு ஃபேஸ் டு ஃபேஸ். இல்லை சார் நான் எல்லாத்துலேயும் 50க்கு மேலே வாங்கிட்டேன் சார், இந்த ஒரு பேப்பரில் லால மட்டும்தான் 35 வாங்கியிருக்கேன், அது மட்டும்தான் எனக்கு இஷ்யூவாக இருக்குது. மேபி நீ கூட இன்டென்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோ. அந்த வீடியோவை நான் ஃப்ரீயாக தரேன் உனக்கு. கேஎம் சாரோட கிளாஸஸை நான் ஃப்ரீயாக தரேன். எதுக்கு கேஎம் சார் கிளாஸ் 5000 ரூபா கொடுத்து வாங்குறேன்? நான் தரேன் உனக்கு. நான் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறேன், எதுக்காக பணத்தை வேஸ்ட் பண்ணுறேன்? இன்டென்ஸ் பேட்சும் வந்துக்கோ, ஜாயின் பண்ணிக்கோ, நான் உனக்கு அந்த கிளாஸை ஃப்ரீயாக உனக்கு போடுத்தேன். இதனால் எனக்கு ரெவென்யூ லாஸ் இருக்குது. ஆனால் நீ என்னோட ஒரு 4 நாள் இருக்கன்னா நீ ஆல்ரெடி 50 மார்க் முழுத்துல எடுத்திருக்க. நான் வேறு இங்கே போடுறது இன்டென்ஸ் பேட்சில் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ் போட போகிறேன். அதுவும் உனக்கு அட்வான்டேஜாக இருக்கும். சார் நான் எல்லாத்துலேயும் 50 நல்லா தான் சார் இருக்கேன், இதில் மட்டும்தான் சார் 25, ஒரு சப்ஜெக்டில் 32 எடுத்துட்டேன் சார். இல்லைனா அந்த சப்ஜெக்டோட வீடியோ மட்டும் வாங்கிக்கோ. ஏன்னா உனக்கு ஓரளவுக்கு அறிவு இருக்குது, அந்த ஒரு சப்ஜெக்டில் தான் நீ வீக்காக இருக்கன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த சப்ஜெக்டோட ஃபுல் நீ தனியாக வாங்கிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சார் நான் வாங்கலை, வாங்காத. உங்கள் அப்பா அம்மாவுக்கு பணத்தை இந்த டைமில் செலவு வைக்காத, ஏன்னா நீ அடி வாங்கியிருக்க. அதனால தான் மினிமலாக வச்சுருக்கோம். இதை ஃப்ரீன்னு சொன்னோன்னு வச்சுக்கோ. ஏன் சார் ஃப்ரீன்னு போடல? ஃப்ரீன்னு தான் 5 வருஷமாக நடத்தின்னு இருக்கேன். ஆனால் ஃப்ரீன்னு போட்டால் பசங்க உடம்புல திமிரு இருக்குது, சும்மாவே ரிஜிஸ்டர் பண்ணுறானுங்க. அவன் ஜாயினே பண்ணாமல் 1500 பேர் ஃப்ரீக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறான், கிளாஸ் எடுத்தால் 300 பேர் வரான். என்னடான்னு கேட்டால் ஃப்ரீன்னு தானே ரிஜிஸ்டர் பண்ண, சும்மா தானே போட்டு விடணும், போட்டு விட்டுக்கிறான். அந்த திமிரு உடம்புல இருக்குது. அதுக்காக தான் இந்த தடவை ஃபீஸ். ஏன்னா இது வரைக்கும் நான் ஃபாஸ்ட் ட்ராக்கு ஃபீஸுன்னு வாங்கினதே கிடையாது. இது மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக்கு எதனால் இது மாதிரி இந்த இன்டென்ஸ் பேட்சுக்கு ஃபீஸுன்னு கொஞ்சம் நார்மலாக, அது கூட எனக்கு ஃபீஸ் வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு கடவுள் அருளால் நிறைய இருக்கான்னா நிறைய இருக்குது. இப்போ உனக்கு பாஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வாங்கினா கூட ரைட்டு, நீ ஃபெயிலாக இருக்க, உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கு 100 தடவை நான் யோசிக்கிறேன்னா 100 தடவை யோசிக்கிறேன். அதனால தான் எனக்கு கமர்ஷியல் இன்டென்ட்டு பயங்கரமாக. எனி ஆர்கனைசேஷனுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் வேணும், அது சஸ்டெயின் ஆகிறதுக்கு. கமர்ஷியல் இன்டென்ட். என் பொண்ணுக்கு +2ல் 7 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறேன். நீ 30,000 ரூபா இன்ட்ருக்கு, ஃபவுண்டேஷனுக்கு 60,000 ரூபா 70,000 இன்ட்ரு கட்டுறதுக்கு நான் எப்படி ஃபேக்கல்ட்டி கொடுத்து, எப்படி இன்ஃப்ராவை கொடுத்து நீ பாஸ் பண்ணணும்னு துடிக்கிறேன். ஆனால் ஒரு +2 ஸ்கூல் ஃபீஸு 7 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வாங்குறானுங்க. நீ ஏன் +2ல் என்ன ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்கேன், எனக்கு சிஏக்கு என்ன கட்டிருக்கேன், நீ +2ல் என்ன அக்கௌண்டன்சி நாலேஜ் வச்சுருந்த, ஆனால் இங்கே சிஏ எங்கள் கிளாஸில் நீ கொடுத்த 30,000 ரூபாய்க்கு என்ன அக்கௌண்டன்சி நாலேஜ் நீ வாங்கியிருக்க எங்கள் கிட்டேருந்து? ஓம்கர் சாரோட எக்கனாமிக்ஸ் நாலேஜ், அமன் சாரோட மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ், ஆசிஃப் சாரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாலேஜ், இவ்வளோத்த கேஎம் சாரோட லா நாலேஜ், பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸோட பிரவீன் ஜெயின் சார், எல்லாமே பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸாக உனக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கு 30,000 கொடுத்துட்டு நீ என்னெல்லாம் பண்ணுற? இப்போ கூட நான் உங்ககிட்ட ஃபீஸ் வாங்குற இன்டென்ஷனில் உன்னை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும் இந்த இன்டென்ஸ் பேட்சில். அதுக்கான ப்ரோக்ராம் இதை முடிச்சுட்டு எனக்கு மீட்டிங் இருக்குது. அந்த இன்டென்ஸ் பேட்சோட மீட்டிங் இப்போ வேணுவோட வச்சுருக்கேன். நான் அடுத்தது இதை முடிச்சோன்னே எனக்கு கிளியராக எப்படி யார் யாரை இதை பண்ணுறேன் எல்லாமே நான் தான் ஃபைனல் டிசிஷன். ஸ்கிரிப்ட் எல்லாமே ப்ராட் அவுட்லைன் கொடுத்துருவேன். இப்போ டீட்டெயில் ஸ்கிரிப்ட், எந்த சாப்டர் எடுக்கணும், எது ஃபஸ்ட்டு சாப்டர், எல்லாமே கிளியராக உனக்கு நீ வரும்போதே உன் கையில் கொடுத்துருவேன். ஃபுல் ஸ்கெடியூல், அந்த 4 நாளைக்கு என்ன எடுக்க போகிறோம், இந்த சண்டே என்ன எக்ஸாம், எப்படி, எல்லாமே என்னோட பொறுப்பு. புரியறதா இல்லையா? ரைட்? நீ எதுவுமே யோசிக்கவே வேண்டாம். 160க்கு மேலே எடுத்திருக்கேன்னா இன்டென்ஸாக ஜாயின் பண்ணு. ஃபவுண்டேஷன்
120க்கு மேலே ஒரு குரூப்பில் இருக்க இன்டர்மீடியட், தட் இஸ் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டென்ஸை ஜாயின் பண்ணிக்கோ. லெஸ் தென் இருக்க, இல்லை சார் நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் சார், ஒரு சப்ஜெக்ட் நான் 200 கிராஸ் பண்ணிட்டேன் சார், ஆனால் லால 25 எடுத்திருக்கேன், இல்லை இதில் அக்கௌண்ட்ஸில் கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படின்னா உனக்கு ஃபுல் வீடியோ வேணும். நீ நினைக்கிறது ரைட்டு, அந்த சப்ஜெக்ட் வைஸை வாங்கிக்கோ. வாங்கிட்டு நீ பார்த்துட்டு இன்டென்ஸையும் ஆடடாக நீ வாங்கிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா எங்களை பார்க்க முடியும், அந்த சப்ஜெக்டில் ஒரு டவுட்னா கூட நீ வந்து கேட்டுக்க முடியும். ஏன்னா எங்களை நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது டவுட்ஸை நீ கேட்டுக்க முடியுமானா டவுட்ஸை கேட்க முடியும். என்னால் ஃபேஸ் டு ஃபேஸ் வரவே முடியாது சார் அப்படின்னா ஆன்லைன் லைவ் எடுத்துக்கோ. எனக்கு அது வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஃபேஸ் டு ஃபேஸ் தான். நான் வெளியூரில் இருக்கேன், இருந்தால் கூட வந்து பாரு, 2 மாதம் வந்து படி, என்ன ஆகிட போகிறேன். எக்ஸாம் மட்டும் உங்கள் வீட்டில் போய் எழுது, இன்டென்ஸ் பேட்ச் 6 வாரத்தில் முடிஞ்சிடும். 7 8வது வாரம் 2 வாரம் அதுக்கப்புறம் இருக்குது, போயிட்டு மே மாதம் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து படிச்சுட்டு எழுத தப்பு இல்லை. இந்த 6 வாரம், ஏன்னா 4 நாள் நீ வந்து கிளாஸ் ரூமில் தான் இருக்க போகிற, 2 நாள் உனக்கு கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியரில் உனக்கு ஹாஸ்டலில் படிக்கணும்னா படிக்கலாம், இல்லைனா உனக்கு ஸ்டடி ஹால் தரேன். 2 நாள் நீ உட்கார்ந்து படிக்கிறதுக்கான எல்லா வசதியும் பண்ணித்தரேன். படித்து அழகாக போய் எக்ஸாம் எழுதி. இதே சூழ்நிலையில் இருக்கும்போது பாசிங் ப்ராபபிலிட்டி அதிகம் இருக்குது கண்ணா. உன் சூழ்நிலை வேறு மாறும்போது ரொம்ப கஷ்டம். உங்கள் வீட்டில் ஏதோ இது இருக்குது, பரவாயில்ல, ஒரு ஹாஸ்டல் ஃபீஸு என்னவோ ஒரு நாமினல் அமௌண்ட்டு தான் கேட்க போகிறாங்க. ஒரு சாப்பாட்டுக்கு தங்க இடம் ஒரு 300 ரூபாய்க்கு கம்மியாக யாருமே கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ரெண்ட் இருக்குது, உனக்கு சாப்பாடு வடித்து கொட்டணும். ஒரு சாப்பாடு ஒரு நாளைக்கு 3 வேளை போடுறதுக்கு 150 ரூபா, தங்கறதுக்கு ஒரு 150, 300 ரூபா 350 ரூபா கேட்குறான் ஒரு நாளைக்கு. அதை நீ கொடுக்கறதுக்கு யோசிக்கிற. ஆனால் நீ எவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிக்க போகிற இந்த அறிவில். அதுக்காக ஐசோலேட் பண்ணி எவ்வளோ பேர் ஐஏஎஸ் படிக்கிறவங்க வேறு ஏதோ ஒரு ஊரில் போய் ரூம் எடுத்துன்னு தனியாக உட்காந்துன்னு டெல்லியில் படிக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ பேர் தனியாக அந்த அண்ணா லைப்ரரியில் உட்காந்து ஃபுல்லாக படிக்கிறது எவ்வளோ பேர் இருக்காங்க. அவனுக்கு சக்ஸஸ் வருமா, உனக்கு வருமா? எல்லாம் சௌரியம் தேவைப்படுறது உனக்கு. கொஞ்சம் அசௌகரியம் இருந்தால் என்ன இருக்குது? 4 நாள் எங்ககிட்ட படிக்க போகிறோம், அது எவ்வளோ பெரிய சௌரியம். ஒரு இது சாப்பாடு உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி இருக்காதா? அவ்வளோ பெரிய டேஷ் கிடையாது. ஒரு 2 மாதம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு உங்கள் அம்மா சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எங்கள் அம்மா சிஏ படிக்கும்போது இல்லவே இல்லை என்னோட. எங்கள் அக்காலாம் வேலைக்கு டெல்லி கிடச்சின்னு எல்லாம் போயிட்டாங்க. எங்கள் அம்மாவை கெஞ்சி கூத்தாடி நான் கூப்பிடுவேன். இந்த எக்ஸாம் டைமில் மட்டும் வருவாங்க, நான் கூப்பிடுவேன் எங்கள் அக்கா கிட்ட. ஐயோ எனக்கு அந்த எக்ஸாம் டைமில் என்னால் சமைச்சு சாப்பிட முடியாது, அம்மாவை கூப்பிட்டு. அந்த ஒரு டைமுக்கு மட்டும் தான் எங்கள் அம்மாவை கூப்பிட்ருக்கேன். கரெக்டாக எக்ஸாம் லீவும் போது வந்துட்டு நான் எக்ஸாம் முடிச்சுன்னு உடனே கிளம்பிடுவாங்க. எனக்கு எக்ஸாம் முடிச்சுன்னு எங்கள் அம்மா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாமுக்கு எனக்கு சாப்பாடு அப்போ வந்தால் நான் வந்து வீட்டில் உட்காந்து படித்தேன், நான் எங்கேயுமே ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணல. சாக்ரிஃபைஸ் இருக்கான்னா எல்லாருக்குமே சாக்ரிஃபைஸ் இருக்கும். ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் கூட பண்ண முடியாதுன்னு நீ நினச்சனா உனக்கு எதுக்குடா கடவுள் அதெல்லாம் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு எப்படி பயங்கர லக்ஸூரியாக வாழ்க்கையை கொடுக்கணும்? ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா கட்டாயமாக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்போ விராட் கோலி அவனோட சாப்பாடு கண்டதை சாப்பிட்டு அப்படி ஓட முடியுமா? அவனுக்கு ஒரு மேட்ச் நாளைக்கு இருக்குன்னா நீ என்ன வேணால் தின்னுட்டு உட்காந்துட்டு இருப்ப, அவன் என்ன வேணால் தின்னுட்டு உட்கார முடியுமா? இப்போ இன்றைக்கி கிளாஸ் இருக்குது, நான் மத்தியானம் சாப்பிட்டது இத்தினூண்டு, இன்றைக்கி நம்ம ஈவினிங் பேச போகிறேன், என் ஒய்ஃபு எங்கே இத்தினூண்டு சாப்பிட்டா எப்படி பார்த்தோம் போதும்னு நான் பேசிட்டு வந்துட்டு நைட்டு சாப்பிட்டுக்கிறேன், இப்போ என்னால் சாப்பிட முடியாது. அதான் கமிட்மெண்ட். ஏன்னா எனக்கு இப்போ பேசுவது ஏப்பா வந்ததுன்னா எப்படி இருக்கும்? நல்லா தின்னுட்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு அந்த அசிங்கம், அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நீ கவனிக்கிறது இல்லை. அதனால தான் இந்த அசிங்கங்கள் உனக்கு கடவுள் கொடுத்துருக்கா அப்படின்னு நினச்சிக்கும். இது கூட பிரசாத புத்தி. வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதே பிரசாதமாக நினச்சிக்கணும். அது நெகட்டிவ் கிடைச்சாலும் பாசிட்டிவ் கிடைச்சாலும் பிரசாதமாக நினச்சிக்கும். அதில் ஒரு பலன் இருக்குது. உன்னோட ஆணவத்தை அடிக்கிறதுக்காக இருக்கலாம், இது உனக்கு அறிவு இல்லாமல் இருக்கிறதுக்காக இருக்கலாம், ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கலாம். இந்த இன்டென்ஸ் பேட்ச்னால ஃபோக்கஸ் வரலாம். வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடங்கள் வருது அப்படின்னா அதுலேருந்து வாட் வி கேன் லேர்னுன்றதை பார். புரியுறது இல்லையா? ஒரு ஆர்டினரியாக இருக்காது. ஐயா இதெல்லாம் கேஷுவலாக எடுத்துக்காது. கேஷுவலாக எடுக்கவே கூடாது. உன்னை அடிச்சிருக்கான் சிஏ இன்ஸ்டியூட், பலார்னு அரைஞ்சிச்சு துப்பு இல்லடா உனக்கு சிஏ, அந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு நினை ஃபஸ்ட்டு திங். அதை நினச்சிட்ட அப்படின்னா நீ யார்? இப்போ கூட ஒரு பையன் பாஸ் பண்ணிட்டு காமிச்சான், சார் நான் அடிச்சிட்டேன் சார் சிஏ இன்ஸ்டியூட்டை, நான் சூப்பர்றான்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். ஒரு இன்டர் பையன், நான் அடிச்சிருக்கேன் சார் சிஏ இன்ஸ்டியூட்டை அப்படின்னு 2 குரூப்பு பாஸ் பண்ணிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அவன் கிரேட். அவன் நான் அடிச்சிருக்கேன் சார், என்ன அடிக்கணும்னு நினச்சி தான் சார் அவன் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறான், நான் அடிச்சிருக்கேன்டா அப்படின்னு. ஐ எம் என்ஜாயிங் யுவர் ஆட்டிடியூட் த்ரூ யுவர் மெசேஜ் அப்படின்னு போட்டு அவனுக்கு ரிப்ளை பண்ணு. எப்படி இருந்து தெரியல? அது ஆட்டிடியூட்ரா. அடிச்சு காமி அவனை. உன்னை அடித்து படுக்க வச்சிருக்கான் பார் வீட்டில் அழ வச்சு, அவனை அடித்து காமிடான்ற அது ஆட்டிடியூட். புரியுறதா இல்லையா? நீ போய் தெருவில் ஒருத்தனை அடிக்கிற, அது எந்த நாய் வேணா பண்ணலாம். நாய் கூட தெரு நாய் கூட பின்னாடி வந்து கடிக்கும், அது எவன் வேணா பண்ணலாம். படித்து எடுக்கணும்ல, அதுக்கு உழைப்பு தேவை, டைம் டிவோஷன் தேவை, வெறித்தனம் தேவை. ஒருத்தனை ஈஸியாக அடிச்சிடலாம், போயிட்டு நம்ம திட்டிடலாம், இதை பண்ணலாம். உழைப்பு அதனால தான் எங்கே போனாலும் சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அந்த காலத்திலேயே பண்ணிட்டான். சிஏ கோர்ஸ்லாம் இல்லாததுக்கு முன்னாடியே தமிழில் அழகாக சொல்லிட்டான், சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புடா அப்படின்னு சொல்லிட்டு.
இது ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீ முடிக்கிறதுக்கு. இந்த 2 இன்டென்ஸ் பேட்சு யாரெல்லாம் இல்லை அது கம்மியாக வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு மெசேஜ் போடு. சார் நீங்கள் வந்து 120 அண்ட் அபவுக்கு இன்டென்ஸ் பேட்ச் கேரண்டீட் சக்ஸஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் நான் இதில் 120 கம்மியாக எடுத்திருக்கேன், நான் என்ன சார் பண்ணட்டும், இது மாதிரி எடுத்திருக்கேன். எனக்கு பர்சனலாக என் நம்பர் எல்லாரும் நோட் பண்ணிக்கோ, நீ மெசேஜ் போடு, நானே ரிப்ளை பண்ணுறேன் உனக்கு. 9840181554. நான் ஏதோ ஒன்று உனக்கு அட்ரஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன், எனக்கு வாய்ஸ் நோட் போடு. சார் இது அட்ரஸ் பண்ணல சார் இந்த மீட்டிங்கில், எனக்கு மெசேஜ் போடு பர்சனலாக, ஓகேவா? ரைட். ஆனால் நான் ரொம்ப யாரோடையும் பேச முடியாது, என் தொண்டை இதாக இருக்குது, ஸோ அதனால் நான் ரொம்ப ஃபோனில் கான்வர்ஸ் பண்ண முடியாது. பேசணும்னு நினைக்காத, நீ வாய்ஸ் நோட் போடு, நான் கேட்டுட்டு உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். அப்படி ரொம்ப நான் பேசணுன்னு தான் நானே சொல்லுவேன், டேய் நான் உன்னோட பேசணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒழுங்காக நம்பரை காட்டு, எனக்கே அது சரியாக தெரியல அந்த நம்பர். இதுதான் என்னோட நம்பர் கண்ணா, 9840181554. பேரண்ட்ஸ் இருந்தால் கூட எனக்கு மெசேஜ் பண்ணலாம், புரியுறதா இல்லையா? ரைட். மெசேஜ் பண்ணும்போது ஒரு டீச்சருக்கு எப்படி நீ ரெஸ்பெக்டெல்லாம் மெசேஜ் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணணும். டியர் சார், ஐ வுட் லைக் டு பிரிங் டு யுவர் நோட்டீஸ், ஐ ஹேவ் திஸ் இஷ்யூ, ஸோ ஐ நீட் அ சஜஷன் அண்ட் கைடன்ஸ். அழகாக மெசேஜ் பண்ணணும். திமிர்த்தனம் துளி கூட உன் மெசேஜில் இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அதையும் நான் கிளியராக சொல்கிறேன், எனக்கு அது மாதிரி பிடிக்காது, ஓகேவா? ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நான் கூட என் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்கிறேன், நீ நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு வரணும் நீ நினச்சனா உங்கள் அப்பா அம்மா சேர்ந்து வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னா நான் வருவேன். நீ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன்னா நான் வருவேன்னு சொல்லுவேன், ஆனால் நான் வரமாட்டேன். ஒரு டீச்சருக்கான மதிப்பு மரியாதையை நீ எப்படி கொடுக்குறியோ, ஏன்னா என் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி உன் லைஃப்பை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன். நீ வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற மாதிரி நீ பத்திரிக்கை கொடுத்தனா நான் வரமாட்டேன். உன் ஃப்ரெண்டு வேணா வருவான் உன் கல்யாணத்துக்கு, நான் வந்து உன்னை பிளஸ் பண்ண, என் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் அப்பயும் இருக்கும். நான் ஒரு கல்யாணத்துக்கு உன்னை வந்து வாழ்த்தணும் அப்படின்னு நீ நினச்ச, உன்னோட மண்டபத்துக்கு நான் வரணும் அப்படின்னு நீ நினச்ச, அதனால தான் பாரு எனக்கு அவ்வளோ தலைவலி. இந்த பாலமுருகன் வந்து அப்பா அம்மாவோட வந்து பத்திரிக்கை கொடுத்ததுனால, இருந்தாலும் நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லி, இல்லடி அவன் வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்கான், நம்ம போயே ஆகணும். இப்போ லாஸ்ட் வீக் பாலமுருகனோட இது ஆழ்வார் திருநகரில் நான் போனேன். இது டிராஃபிக் எல்லாம் பரவாயில்ல, அவன் வந்து கொடுத்துருக்கான், அந்த மரியாதை அவங்க அப்பா அம்மா செஞ்ச மரியாதைக்கு நம்ம போகணும். அதுதான் என்னோட வேல்யூ. நான் அது மாதிரி நினைப்பேன். ஒரு ஸ்டூடெண்ட் அது மாதிரி நம்மளை இது பண்ணியிருக்கான், அவன் சிஏ முடிச்சுட்டு கூட அவன் இப்போ கல்யாணம் பண்ண போகலன்னு என்ன கல்யாணம் பண்ண அதெல்லாம் பண்ணும். பட் இருந்தாலும் அவன் எப்போ பண்ணது 2019 20 முடிச்சிருக்கான். அவன் இன்றைக்கி வந்து 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கும் போது என்கிட்ட வந்து பத்திரிகை கொடுத்து, அவன் வந்து பத்திரிகை கொடு, அவங்க அப்பா அம்மாவோட கூட வந்து பார்த்தா, இதெல்லாம் ஒரு வேல்யூ, புரியுறது? இது ஈகோ கிடையாது, இது வேல்யூ. ஒருத்தங்க நம்மளை மதிப்பு மரியாதையோடு அழகாக ட்ரீட் பண்ணுறாங்க, உசுரை கொடுக்கலாம். அவன் நம்மளை மதிக்கலை, நம்ம மதியாதார் திருவாசல் மிதிக்காதன்னு சொல்கிறேன், புரியுறதா இல்லையா? ஒருத்தன் மதிக்கவே இல்லை நம்மளை, பண்ணவே பண்ணாது. நாங்கள் டீச்சர்ஸ், நான் இது மாதிரி பேசலாம், பட் நான் டீச்சராக இல்லைன்னா நான் இது மாதிரி பேசுறதுக்கு உங்ககிட்ட தகுதி கிடையாதுன்னா தகுதி கிடையாது. உங்கள் அம்மா பேசலாம், உங்கள் அப்பா பேசலாம், தெருவில் யாரோ ஒருத்தவங்க ஒன்று பேசுகிறாங்க, உங்கள் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்காது. நான் ஒரு அப்பா அம்மா பேசுகிறாங்க, எங்கள் அப்பா அம்மாட்ட, அப்பா அம்மா டீச்சர்கிட்ட ஈகோ வேண்டாம், புரியுறதா? நீ தெருவில் என்னோட ஸ்டூடெண்ட்டே இல்லை, நான் எப்படி நடந்துக்கிறேன்னு பாரு, உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துப்பேன். ஒரு பிஸ்னஸ் ஓனராக நான் ஸ்வீட்டாக, நான் டீச்சராக பேசுகிறப்ப நான் ஒரு பிஸ்னஸ் ஓனராக பேசலை. ஒரு பிஸ்னஸ் ஓனராக நான் ரொம்ப நன்றியோடு இருக்கேன் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் ஒரு டீச்சராக அப்படி இல்லைண்ணா, நான் டீச்சராக நான் யாருன்னு காமிக்கணும்டா உனக்கு, அதுதான் என்னோடய தாட் ப்ராசஸ். உன்னை உருவாக்கி காமிக்கணும், அது என்னோடய ஸ்ட்ராங் தாட் ப்ராசஸ். இதுதான் என்னோட ஐடியா. அது கம்மியாக வாங்கியிருக்கேன் சார், நான் வந்து இவ்வளோ வாங்கியிருக்கேன் சார், ஆனால் ஒரே ஒரு சப்ஜெக்டில் மட்டும் எனக்கு இஷ்யூ இருக்குது, 2 சப்ஜெக்டில் மட்டும் இஷ்யூ இருக்குன்னா சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸ் வாங்கி பார்த்துக்கோ. இதை தவிர கூட இன்டென்ஸ் பேட்ச் பண்ணணும்னா பண்ணனா இட் இஸ் அட்வான்டேஜஸ். ஏன்னா இன்டென்ஸ் பேட்சில் என்ன அட்வான்டேஜ்னா, நீ ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேக்கல்ட்டியை பார்க்குற. அப்போ உனக்கு என்ன டவுட் இருந்தாலும், இப்போ என்கிட்ட வந்து ஒரு டவுட்டு நீ கேட்குறேன்னா நான் எப்படி சொல்லாமல் போவேன்? நீ வந்து உட்காந்துன்னு சார் எனக்கு இந்த மாதிரி டவுட் இருக்குது, இப்போ சங்கரராமன் சார்கிட்ட சார் இது மாதிரி பர்சனலாக இது நான் படித்தேன் சார், இது மாதிரி டவுட் இருக்குன்னா அவர் எப்படி சொல்லாமல் போவார்? எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் உனக்கு அழகாக புரிய வச்சுட்டு போய் எவ்வளோ அட்வான்டேஜ் அது. நீ போய் மண்டை காஞ்சின்னு உட்காந்துருக்கணும், இது எப்படி வந்ததுன்னு நான் ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பண்ணிட்டே இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா பெரிய அட்வான்டேஜ். ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸில் உனக்கு ஃபோக்கஸ் கிடைக்கிறது, டவுட் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிறது, இது பெரிய அட்வான்டேஜ் உனக்கு. எங்களோட பர்செப்ஷன் கிடைக்கிறது. ஏன் சார் ஆன்லைனில் கிடைக்காது? ஆன்லைனில் நீ உட்கார்ந்து வீட்டில் எவ்வளோ திமிரா எங்களோட வீடியோவை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. இங்கே நீ காலை கூட ஆட்ட முடியாது என் கிளாஸில். நீ காலை ஆட்டுற, மொபைல் எடுக்கிற, அதெல்லாம் இம்பாசிபிள் என் கிளாஸில். அதே உனக்கு தெரியும், எனக்கு தெரியல. ஃபவுண்டேஷனுக்கு தெரியுமான்னு தெரில, இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், ஓகேவா? ரைட். என்னாலையும் ஃபுல்லாக நீங்களே எடுத்து கொடுப்பீங்களா? அந்த இது என்னால் பண்ணவும் முடியாது, ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. என் பசங்க சைத்தன்யா, நானும் எடுக்கிறேன்னா 200% வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நான் வந்து, ஏன்னா இருக்கிறதே 4 நாள் தான், எல்லாரும் எடுக்கணும். ஸோ நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி நாங்கள் எல்லாருமே கேம் ஆடணும், தான் என்னோட பிளானு, புரியுறதால? எல்லாருமே உனக்கு வெறித்தனமாக ஆடி கொடுக்க நான் தான் கேரண்டி பண்ணுறேன். உனக்கு என்ன நஷ்டம் இருக்குது? 4 நாள் நீங்கள் வரப்போகிற, அவ்வளோதானே, உனக்கு வேற என்ன நஷ்டம் இருக்குது?
நான் தான் 120க்கு மேலே வாங்கினா நீ பாஸ்டா, 120க்கு கம்மியாக வாங்கியிருக்க, எய்தர் செப்டம்பர் பேட்ச் இல்லை நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் கேரண்டி கொடுக்க முடியாது. 120க்கு மேலே எடுத்துட்டேன் நானே கேரண்டி இல்லை சார், நானே செல்ஃபாக படிச்சுக்கலாம் பண்ணுவியா? நாளைக்கு 120க்கு இப்போ எடுத்துட்டேன், 122 144 நின்னா நான் உன்னை 144 நிற்கவே விட மாட்டேனே, நான் யாருன்னு காமிப்பேனே உனக்கு. நீயா படிக்கும்போது 2 நாள் படித்து 3ஆவது நாள் விட்டுட்டேன்னா, ஆனால் இங்கே 6 வாரம் இருக்கே. இப்போ உங்கள் அப்பா அம்மா கேட்பால, சண்டே டெஸ்ட்டுன்னு சொன்னாரே சார் எழுதினியா என்ன ஆச்சு மார்க்குன்னு கேட்பாங்களே. இப்போ உனக்கு அக்கௌண்டபிலிட்டியே இல்லையே. உங்கள் அப்பா 1 நாள் கேட்பா, 2 நாள் கேட்பா, எத்தனை நாள் கேட்பா? இது அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல. வாரம் சண்டே டெஸ்ட், ஃபஸ்ட் வாரத்துலேருந்து டெஸ்ட். 6 வாரம் நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீ எஃபர்ட் போடுற, ஸ்கில்லை டெவலப் பண்ணுற, நான் இது மாதிரி பேசி உன் ஆட்டிடியூடை ஃபார்ம்லேயே ஃபயர்லேயே வச்சுருப்பேன். நீ போய் அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம், இந்த 6 வாரம் முடிஞ்சோன்னா உடனே மாடல் எக்ஸாம், 5 நாளில் திருப்பி மாடல் எக்ஸாம் எழுதி மெயின் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். வேறு எதுவுமே நீ யோசிக்க வேண்டாம்னா நீ யோசிக்க வேண்டாம். புரியுறதா இல்லையா? ரைட். ஐ திங்க் மெயினாக எங்கள் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேஜராக இருக்காங்கன்றதுனால உங்களுக்கு பேசியிருக்கேன். ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருக்கீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாகவே எங்கிட்ட கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு எந்த இதுன்றதை இண்டிவிஜுவல் கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க டீச்சர்லமா, ஓகேவா? லவ்விங் யூ ஸோ மச், விஷிங் யூ ஹுமங்க சக்ஸஸ். வெறித்தனமாக நான் கேஎஸ் அகாடமிக்கு உழைக்க போகிறேன், நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், வெறித்தனமாக உழைக்கிறேன். ஆல்ரெடி 29th ஜனவரி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கெஃபே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணதுனால நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியல என்னால். இப்போ ஃபுல் டைமும் நான் கேஎஸ் அகாடமிக்கு தான் பண்ணுறேன். ஸோ அதனால் சூப்பர் டூப்பராக பாஸ் பண்ணிவிடுவேன், கவலையப்படாத. என்னோட ஹோல் ஹார்ட்டட் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் உனக்கு இருக்குது. லவ்விங் யூ ஸோ மச் கண்ணா, விஷிங் யூ ஹுமங்க சக்ஸஸ். என்னோட கிளாஸில் நான் பேசும்போது என்னென்ன இது பாயிண்ட்ஸ், எப்படி எக்ஸாம் எழுதணும் எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த இதில் கட்டாயம் பாஸ் பண்ணிவிடுவேன் டீச்சர்லம்மா, ஓகேவா? ரைட். லவ்விங் யூ ஸோ மச். பேரண்ட்ஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்த அட்டம்ப்டில் 100% மேலேயோ செப்டம்பர்லேயோ பாஸ் பண்ணிவிடுவான். சிஏல ஃபெயில் ஆகிறது நார்மல் தான். இப்போ ஆஸ் எ டீச்சர் அவனுக்கு நான் என்ன ஃபயர் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டேன். நான் சொல்கிறத வேறு எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் என் நம்பரையும் கொடுத்துருக்கேன், அப்படியும் ஸ்டில் ஏதோ தப்பு நடக்கிறது, இது நடக்கிறது, அவன் சரியாக படிக்கலன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நான் பர்சனலாக கேர் எடுத்து பார்த்துக்கிறேன், ஓகேவா? லவ்விங் யூ ஸோ மச், விஷிங் யூ ஹுமங்க சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச்.